உடனே அந்த கூட்டு கண்டிக்கிறான். யார வலா ஏற்கனவே முன்னும் கொள்ள வேண்டும். உங்கள் வசதி பெற்றவர்கள் இவன் உதவி செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க நீங்க விரும்பலையா? அவன் பேசிட்டு பாருங்க. அவன் பார்த்து நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிக்க நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் மன்னிக்க நீங்க விரும்பலையாங்கிறான். அதனால சண்டை வருவது இருக்குதான். நாம மன்னிச்சிடுவோம், எல்லாரும் மன்னிச்சிடுவோம். ஆனா நீங்க மன்னிச்சாலும் நம்ம மேல இருக்காங்கள, நம்மளை சுத்தி இருக்கிற ஆளு இல்லையா, ஒரு அறிவு இல்லை. அப்படிலாம் அவன் கேட்டான், உன் உடம்புல ரத்தமா கொடுக்கு, நீ ஏன் இப்படி போய் பேச? அவனுக்கு வெட்கவில்லை உனக்கு? அவன் நீ ஏன் பேசுற? அப்படி கூட்டிதான் வருவாங்க. நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் என்னை விரும்புற, அல்லாஹ் என்னை விரும்பதான் மன்னிக்கிறது விரும்புறேன், அல்லாஹ்வுடைய பாசம் பண்றது நான் விரும்புறேன், அதான் அவன் பேசுறத வேற எந்த நோக்கம் இல்லை நீங்க சொல்லணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா கியாமத்தினால கேள்வி கிடைக்க இல்லாம சொல்லிட்டு போலாம். கியாமத்தினால கேள்வி கிடைக்க இல்லாம சொல்லிட்டு போலாங்க. இந்த தவறு நாம் மன்னிச்சபடியானால் கேள்வி கிடைக்கலாம் இல்ல, உடனே சொர்க்கம் போட்டுருவாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வச்சிருக்கலாம். ஆனா நாம மன்னிக்க தேவையில்லை. அதனால மன்னிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரியா மட்டும் 24 பார்க்காதீங்க. அதனால அவங்க நீங்க போய் துவா கேளுங்க. நான் துவா செய்யணுமா, நீங்க எனக்கு துவா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு அதிகமா துவா செய்யறோம். ஏன்னா நாங்க செய்யறது இந்த அமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஆனா உங்கள் காரணமா ஆயிடக்கூடாது, நாங்க துவா செய்யறோம், நாங்க துவா செய்யறோம் அப்படின்னு நீங்க கேட்டோம். அதுக்கு பிறகு அன்னைக்கு புறப்படுறதுக்கு முன்னால இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சக்தி பெற்ற அளவுக்கு முசாஃபிருக்கு பணம் கொடுங்க. அந்த காலத்துல பணம் இருந்தது, அந்த காலத்துல இல்ல. ஆனா அந்த காலத்துல 1-2 பேர் தான் போவாங்க. ஆனா இந்த காலத்துல 1000 பேர் போறாங்க. இப்ப என்ன கேட்பாங்க, அப்பெல்லாம் 10 ரூபா 5 போறாங்க, 10 ரூபா 5 போறவா திரும்ப உணவு அந்த கொடுப்பாங்க. அந்த காசு மக்கள் வாங்கி அப்படி பத்திரமா வச்சு செலவழிக்கலாம். செலவுக்கு கூடாது, ரஜி கூடாது, பக்கத்து அதை போய் பக்கத்துல பேசிட்டு வந்து இருக்கும். இவன் அது மட்டும் இல்ல, இல்லையா வரக்கூடிய ஒரு தர்சனம் ஒரு தர்மம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, முடிஞ்ச அளவு தான், இல்லை எனக்கு வந்து. ஆனா அதே நேரத்துல வாங்க, அன்னைக்கு இருக்கிற தேவையில்லாத நமக்கு தேவையில்லாத முடிகளை எடுக்க வேண்டிய முடிகளை வச்சு நேரத்தில் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும், நல்லா குடிங்க. போறதுக்கு முன்னால நல்லா குடிங்க. உடம்பு சோப் பண்ணுங்க, போட துணி போடாதீங்க. உடம்பு சோப் பண்ணுங்க, எடுத்து போடுங்க. இப்போ குடிச்சிட்டோம், சரியா குடிச்சிட்டோம், போட 50 நாளும் நாளை ஊற்றுங்க, ஊற்றுங்க, பண்றதில்ல. இன்னும் யாரும் பண்ணல, யாராவது கவனம் குடிக்கிறீங்க. குடிக்கும் போது நல்லா குடிங்க, நல்ல சோப் போடுங்க, நல்லா தெரிஞ்சுங்க, உடம்புக்கு அர்த்தம் போடுங்க. இப்ப தோப்பு முடிச்சுட்டு பூஜை முடிச்சு 2 ரூபாய் சொல்லுங்க, உமராவுக்கு வேண்டி யாராவுக்காக வேண்டி 2 ரூபாய் தொழுகை அப்படின்னு குழுவில்லையா விரியாதி காட்டு குழுவில்லாம் அதை வந்து நீங்க தொழுவீங்க. தொழுதுட்டு வீட்டுல எல்லாம் புறப்பட்டு வாசல் போறீங்க. வாசலுக்கு வந்த உடனே பிஸ்மில்லா வல வக்கத்தில்லா தவக்கல் தாளல்லா லாபம் வராக்குவதில்லை. இது நாம எப்ப வீட்டு விட்டு புறப்பட்டாலும் பிஸ்மில்லா தவக்கல் தாளல்லா லாபம் வராக்குவதில்லை அப்படின்னு நாம் சொல்லிட்டால் உடனே மேல இருந்து சத்தம் வந்து உனக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, நல்ல பேர் கருத்தம், உனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, உன்னை விட்டு செய்தால் ஒதுக்கி விட்டான். இத நாம மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். எப்ப பள்ளியிடம் போறோமா, பள்ளியிடம் போறோமா, சொல்லுமா பிஸ்மில்லா தவக்கல் தாளல்லா லாபம். இதை மட்டும் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, அல்லாஹ் அக்பர், நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க, உங்க பிள்ளையும் பாதுகாப்பா இருக்கும், உங்களோட சேரோட செல்வமும் பாதுகாப்பா இருக்கும். ஆனா இதை நம்ம சொல்லி கொடுத்துக்கோமா, காட்டா பை பை சியோ இதை சொல்லிட்டா பெரிய கோடிக்கணக்கா பேங்க்ல உண்டா ஒரு நடப்பு, கோடிக்கணக்கான தீமை பேங்க்ல உண்டிருக்கு. நீங்க டாட்டா பை சொன்னதுக்கு பேசுச்சு நல்லா தெரிஞ்சுங்க. சொன்னா தப்புதான், வேற வேணாம் சொல்லல, படிக்க நான் வேணாலும் சொல்ல, டாக்டர் படிக்கணும் நான் வேணாலும் சொல்ல, அழிவுக்குள்ள மரியாதை எதுவும் இல்ல. அழிவுக்குள் மட்டும் சொல்லுங்க, அதுக்குள்ள மரியாதை தனிதான். வேறு சொல்லுங்க, அதுக்கு ஏன் சொல்லுங்க, வீடு சொல்லுங்க, நீ சொல்லுங்க, மரியாதை இல்லை. இந்த அழிவு இல்லையா கபூர்ல இருந்து வருவது, நம்ம கபூர்ல இருந்து வந்து காப்பாற்றணும். இது யாருமே கூட அல்லா புத்தபடி, அல்லா புத்தம் போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லா புத்த பூமிக்கு வரும்போது இந்த 29 எழுத்து கொடுத்தாருனா ஒரு அட்டை எழுதி அழிப்பை கொடுத்தாருனா. இப்ப அதுல வந்த மொழிதான் இது, சொர்க்கத்துல பேசுற மொழிதான்.
இப்ப இந்த மொழிய நாம இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கத்து கொடுக்க இப்ப ஒரு அஞ்சு சொல்றாரு, எனக்கு இப்ப 65 வயசாச்சு, எங்க அம்மா எனக்கு 3 வயசுல கத்து கொடுத்தாங்க. பிஸ்மில்லா தவக்கல் அலல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு எங்க அம்மா எனக்கு 3 வயசுல கத்து கொடுத்தாங்க. இப்ப எனக்கு 65 வயசாச்சு, நான் இப்ப 62 வயசுல ஓதி இருக்கிறேன். இது என்ன எதுவுமே யாரும் கிடைக்கும்? எங்க அம்மாவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த கவர்ல நிம்மதியா இருப்பாங்க, பொது போவாங்க. சின்ன வித்துங்க, சின்ன வித்து. நாம விட்டு விட்டு போனோமா எப்போ போனோம் ஞாபகம் நான் யாருக்கு எல்லாரும் சொல்லுவோம் நம்பிட்டான். நாம எப்போ விட்டு விட்டு போனதா பிஸ்மில்லா தவக்கல் அலல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுங்க. அப்படி ஓத பழக்கத்தை உண்டாங்க, உண்டாக்கிட்டா அது ஒன்று போதும். நம்மளை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு சேர்த்து விட்டுரும், பிரச்சனையே வராது. அடுத்து ஆயத்து கொஞ்சம் போதும், அல்லாஹ் ஆயத்தை கொஞ்சம் அதை போதுங்க. 700,000 மலக்கள் நம்ம பாதுகாப்பு போதும். அப்புறம் என்ன ஆச்சு நான் சொல்ல போதுங்க, இதெல்லாம் ஓதி முடிச்சு புறப்படுறீங்க. எல்லாம் வந்துக்கிட்டு புறப்படுங்க. அவர் 3 மணிக்கு நாள் ஒரு 5 மணிக்குலாம் ஏற்பட்டு போவாங்க. நீங்க எங்க அவர் சொன்ன டைம் நீங்க போறீங்க. ஏன்னா அவங்க தேவை இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அங்கேயும் போய் இப்படி பயப்படுவாரு, அங்கேயும் பாட்டு உங்களை பயப்படுவாரு. இப்ப அதையெல்லாம் முடிச்சு உங்களை அனுப்பணும். ஏன்னா அங்கே அவங்களுக்கு வேலை இருக்கு. உங்களை சரி பண்ணி உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து உங்க பாஸ்போர்ட் கொடுத்து இது எல்லாம் கொடுத்து அந்த கேட்டை நீங்க நுழையிற வரைக்கும் அவங்க நிம்மதி வர மாட்டாங்க. நீங்க நுழைச்சு உள்ள போனா தான் அவருக்கு நிம்மதி. அடுத்து இந்த பிள்ளைக்கு புறப்பட்டு சொன்னா தான் அவங்க ஊருக்கு புறப்பட்டு வர முடியும். அது வந்து அங்கே நிற்கணும். ஒரு பொம்பளைக்கு ரேக விட 2 நாள் அங்கே நிற்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேர் தெரியல, அவங்க கொடுத்து வந்தாங்க. இப்படி எல்லா முறையும் அவங்க தான் வருவோம். அதனால நீங்க நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வர வரைக்கும் அவங்க வீட்டுல புறப்பட்டு வரைக்கும். இப்ப இதெல்லாம் நீங்க புறப்பட்டு போறீங்க. புறப்பட்டு போய் ஏர்போர்ட் போறீங்க. ஏர்போர்ட் உங்க லக்கேஜ் சரி பண்றேன். அதுக்கு பிறகு அங்க பயன் பண்றாரு. இப்ப அங்கே யாரம் கட்டிங்க, யாரம் கட்டிட்டு நியத்து இல்லை, நியத்து இப்படி இல்லை. சரி, இப்ப பிளைட்டு போய் ஏறி உட்காந்துங்க. பிளைட் ஜித்தா அடைய போதும், 20 நிமிஷம் கரெக்டா, 20 நிமிஷத்துக்கு அடைய போறோம். ஏறா கட்டும் கட்டிங்க. ஆண்களுக்கு ஏற கீழே ஒரு ட்ரெஸ் மேல வந்துரு, உள்ளாடை எதுவும் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு நீங்க போட்டுக்கிற ஆடை தான், நீங்கள் என்ன போட்டுக்கிறோம் அந்த ஆடை. ஆனா சின்ன சட்டை போட்டுறாதீங்க, பெரிய சட்டையா போடுங்க. ஆனா அதே நேரத்துல இந்த நீங்க முடி கீழே உழவ மாட்டீங்க, முடி கீழே இதுல பெண்களை கூட தொங்கலாம் கொடுக்குறாங்க. சரி, முடி கொஞ்சம் பக்கத்தை பாதுகாத்து. சரி, இப்போ ஏழம் கட்டிட்டு இந்திய துணியில பிளைட் எல்லாம் அடைய போகுது. அந்த எல்லையில் அவங்க சொன்னாங்க இப்ப நியத்து ஏழாம் கட்டம் கட்டி பிடிச்சிருங்க, தாண்டக்கூடாது, எல்லாம் தாண்டக்கூடாது. கட்டி பிடிச்சாச்சு, கட்டி பிடிச்சோன்னு சொல்லுவாரு, நான் வயிற்று உம்ராவை நான் நியத்து வச்சிருக்கிறேன். ரப்பே நான் உம்ரா நியத்து வச்சிருக்கேன். இதை எனக்கு லேசாக்கி கொடு. மற்ற கப்பலுதான் வெள்ளி என்னிடம் ஏற்றுக்கள். முதல்ல துவாவை பார்த்தீங்களா, ரப்பே இது கஷ்டமா நம்ம நினைக்க கஷ்டமா இல்லை, அப்படியே இருந்தாலும் என்று லேசாக்கி, அப்படியே இருந்தாலும் லேசாக்கி. அது மட்டும் இதை எனக்கு ஏற்றுக்கள். அந்த துவா அந்த முதல்ல நீயத்திலே வந்துருச்சு, என்னை ஏற்றுக்கள். இப்போ உடனே அல்லாவுக்கு சந்தோஷம் தாங்கல. சொத்து சொத்து அத்தனை விட்டுட்டு கீழே ஒரு ஆடை மேல ஒரு ஆடை இதை மட்டும் போட்டுட்டு என்கிட்ட வந்துட்டு நம் பேரை என்னை ஏற்றுக்கோன்னு சொல்றானே, இது வேற நாடு. அடுத்து லப்பை அல்லாஹும்ம லப்பை கிளாசரி கிழக்க லப்பை சொல்லும்போது அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷம் பார்க்கறான். இப்பதான் இதோ வந்துட்டேங்கிறான், என்னை ஏற்றுக்கிறான், இதோ வந்துட்டேன்னு சொல்றானே, இதை விட வேற என்ன வேண்டாம் நமக்கு. இப்போ ஒரு குழந்தை 3 வருஷம் வெளிநாட்டு இருந்துட்டான். ஆரம்பத்த நேரம் கூட்டு போனான். என்ன அப்படி இருக்கும் அந்த ஊர்ல, எப்படி இருக்கும்? ஏர்போர்ட்ல எதிர்பார்க்கும் போதே பிள்ளைகள் நிம்மதி இருக்கிறது. எப்ப வராங்க, அம்மத்த வராங்க. அந்த குழந்தைகள் ஓடுறதை பார்த்தாவே அந்த இவ்வளவு பாசமா அந்த குழந்தைக்கு. இப்ப கணவன் மனைவி பிடிக்கணும்னு சொல்லணும், பிடிக்கல வெத்தத்தில் நிற்கிறோம். அதே போல நேரடியா வந்தா என்ன ஆகும்? கட்டி பிடிச்சு அழுந்தோ எப்படிப்பா வந்த ஏற்பாடுலாம் வந்துட்டு இவ்வளவு மாசம் ஐயா படிக்கிற நமக்கே எப்படி இருக்கிறது. ரப்போ 99 மாசத்தை வச்சிருக்கும் நம்ம எப்படி எதிர்பார்ப்பான்? தோபத்திட்ட சொல்லிட்டு அதான் சந்தோஷத்தாங்க. அந்த உட்காந்து போறான். சைதான் தான் பைபிள் சொல்றோம். சைதான் ரொம்ப போகும்.
இது அல்லாத போயிட்டாங்க, நம்ம பாயில வராம போயிட்டாங்க. குழந்தைங்க நீங்க 3 தான் சொல்லி ஆகணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க மக்கா போய் சேர்ந்த வரைக்கும் இப்ப விளையாட்டுடைய அங்கே போறீங்க, லப்பைக்கு எல்லாம் லப்பை சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லி முடிச்ச பிறகு ஏற்பட்ட கொஞ்சம் வேலை இருக்கும். நீங்க ஏற்பட்ட விளையாட்டு உடனே அவர் உங்களை சாதாரண நினைச்சாங்க. இப்ப உங்க அத்தனை ஒரு பொறுப்பு ஊராக கொடுத்தாலும் அவர் மாட்டுவாரு, ஊராக கொடுத்தாலும் அவர் மாட்டார். இப்ப முஸ்லிம் ஒன்று முடிச்சு போயிட்டான். ஏன் எத்தனை பேர் உறுப்புல எத்தனை பேர் ஏன் 2வது குறையுது, உடம்பு கூட உட்காந்துருக்காங்க, அது முடியாதுமா. இப்ப புதுசா சட்டம் நிறைய போட்டாங்க. அவன் உடம்பு ரெண்டு பரவாயில்ல எதுனாலும் வாமான்னு கொடுத்தான், அவர் வேற வீட்டு. இப்ப அந்த அளவுக்கு மாட்டிட்டு முடிக்கிறாங்க முடிக்கிறாங்க. சார் இப்ப இதெல்லாம் உங்களை எந்த பட்டியல் அழைச்சிட்டு போற, எந்த ஹோட்டல் ரூம் போட்டுருக்க, இது எல்லாம் முடிவு பண்ண பிறகுதான் இங்க ஒப்படைப்பாங்க கொள்ளவர். இவ்வளவு வேலை ஒரு ஆணைக்கு வந்து செய்து. இப்ப இங்க நீங்க போறீங்க, எங்க போறீங்க, மக்கா போறீங்க. ஆனா போகும்போது வழியில லப்பை எல்லாம் லப்பை லப்பை சதை கலப்பை சொல்லிட்டே போகும். சும்மா இருப்பாங்க சொல்லிட்டாலே அந்த பாதையில நீங்க போய் வேடிக்கை பார்த்துட்டே போங்க. வேடிக்கை பார்க்கலாம் ஆனான்னு சொல்ல பாதை பிள்ளை கூட சும்மாலாம் போகும், செவத்துல கூட அல்ஹம்துலில்லாஹ் போட்டு அங்கே ஒரு பக்கம் அல்லாஹ் போட்டு. நான் யோசிச்சு பார்க்கறது என்னடா இங்க அங்கே சுபானா போட்டுச்சு, இத்தனை 10 கிலோமீட்டர்ல ஒரு 2 கிலோமீட்டர்ல அல்ஹம்துலில்லாஹ் போட்டுருங்க. அப்ப இது ஃபுல்லா போகிறோம், நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம உணர்த்துறாங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, நீ எங்க உட்கார்ந்து ஒரு சுபானா சொன்னாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி நான் அதை வீடு வருவேன். நான் அது வீடு வந்து ஒரு டிராக்ல வச்சிருப்பேன், ஒரு வீடு அந்த டிராக்ல நான் வச்சிருவேன். நீ நாம 35,000 அடிக்கு மேல வருவேன், லப்பைக்கு எல்லாம் உங்க லப்பைக்கு சொல்றோம், அது அப்படியே கொண்டு வச்சுருவாங்க. அந்த சட்டத்தோட வெயிட் என்ன, நம்ம ஆர்வம் என்ன, எல்லாம் அது காட்டி கொடுத்துரும். இப்ப அதுல வச்சுதான் நமக்கு நன்மை கிடைக்க போகுது. நான் அதையும் கொண்டு வந்துடுவேன். ஆனா அதே நேரத்துல நாம பேச்ச கொஞ்சம் குறைக்கணும். பேச்சு பார்த்தா இந்த லப்பைக்குடைய பவர் காணப்படும். ஒரு ஏன்னா இப்ப அல்லாத ஒதுங்கிடும். இந்த ஒதுங்கினதுனால லப்பைக்கு எப்போ எல்லாத்தையும் விட்டுரும், எல்லாத்தையும் ஒரு பழைய அடத்தை விட்டுட்டோம், புதாட போட்டோம். இப்ப எப்படி மையத்துக்கு எவ்வளவு பரப்பட்டான், இப்ப அந்த அளவு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்ப அதை விட எல்லாத்தையும் விட்டுருணும். எல்லாத்தையும் விட்டுட்டா நன்மை வருவது நல்லா மட்டும் யாருக்கு வரும். அதான் நீங்க அல்லாட்ட கேட்டுட்டே போக கேட்ட போக எல்லாம் உங்களுக்கு தருவார். அந்த இடம்லாம் ஒரு காட்சி சொல்லும் போது இவர் வந்தாரு, இந்த ரோட்டை போனாரு, லப்பை சொன்னாரு, சுமாலா சொன்னாரு, அதெல்லாம் சொல்லும். எனக்கு சொல்றதுக்கு எல்லாம் அப்சன் தராங்க, நான் கொண்டு வந்துருவேன். இப்ப இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு நேரா மக்காவுக்கு கொண்டு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்கலாம். அப்படியே ஒரு ரூம் போட்டார், உங்களுக்கு கூப்பிட்டு ரூம் போட்டார். நாங்க கொண்டு போய் ரூம்ல போய் உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஒரு நாள் வந்துருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவருக்கு ஏற்பட்டது. அவருக்குன்னா சிரமம் இல்லாத நேரத்தை பார்த்து ஒரு டைம் சொல்லுவார். ரொம்ப போகுது சிரமம் இல்லாத ஒரு நேரம் எப்போ கூட்ட குறையும். அது வரைக்கும் நீங்க ரூம்ல ஜாலியா இருக்கேன். இப்ப அவர் சொல்றாரு நாளைக்கு 5 மணிக்கு போகலாம், மத்தியானம் 3 மணிக்கு போகலாம், அப்படியே அவர் சொல்றாரு வச்சுக்கீங்களேன். இப்ப 2:30 மணிக்கே நீங்க ரெடியா தயாரிங்க, ஒண்ணு செய்யுங்க. இன்னும் முடிச்சுட்டீங்களே, ஒண்ணு செய்யணும். ஒண்ணு செஞ்சுட்டு 2ஆம் மணி இருக்கிறீங்க. இப்ப அப்படியே போகணும். அவர் போட்டு போங்க. அது அடுத்த வெளியில அங்க ஒரு பேங்க் பண்ணுவார், பாட்டிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு. இது எல்லாம் சொல்லி கொடுத்தா உள்ள அழைச்சு போகிறார். உள்ள அழைச்சு போக கீழே கூட்டிகிட்டே போங்க, பார்க்காதீங்க, கீழே கூட்டிகிட்டே போங்க. செவத்தை பாருங்க, இந்த தூணை பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு பைக் இருக்கிறார், செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு பைக் கொடுக்குறாரு. இந்த செருப்பு நீங்க வெளில விட்டா கண்ணப்படும். ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் நுழையும் போது கீஸ் வச்சிருக்கு. இந்த மாதிரி கீஸ் இருக்கு. குடிச்சிருந்தா ஒரு பீஸ் வரும், உங்களுக்கு பீஸ் மாட்டிருக்காரு. குடிச்சிருந்தா ஒரு பீஸ் வரும். எதுக்கே செருப்பு போட்டு இருக்கும். செருப்பு கேட்டு ஏன் படம் வச்சிருக்கல போடுறாங்க. அவங்க கூட செருப்பு பீஸ் வச்சிருக்காங்க. ஆனா அதை நீங்க கையில வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? ஒரு இடம் நடமா இருக்கிறாங்க, எவ்வளவு நடந்து நிறைய மாட்டி இருக்குது. நம்பர் பார்த்து வச்சாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க கையில வச்சுட்டு அதுக்கு ஒரு பை தருவாரு, போன்ல மாட்டிக்கலாம். இப்ப இதை நேரம் நீங்க கட்டத்துல இறக்கி தளத்துக்கு போகும், தவாசு தளத்துக்கு போகும். அங்கேயும் கீழே குடிச்சுட்டே வாங்க. இப்ப மாறு நிறுத்துப்பாரு, காபத்துல மாறு நிறுத்துப்பாரு. காபத்துலன்னா நீங்க முழுமையா கண்ண ஒண்ணு பார்க்கணும். முழுமையா கண்ண ஒண்ணு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அதுதான் நம்பர். அந்த இடம் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அத்தனை நல்லா அதை கேட்கணும். முடிவு பண்ணது நம்மகிட்ட தான் இருக்குதுன்னா கேட்கலாம்.
முடிவு பண்ண மாட்டேங்கிறா கேட்கலாம். காமத்தினாலே நமக்கு பலம் தரணும். அந்த மாதிரி கேளுங்க. அதுதான் சொல்லி கொடுத்தா ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் வபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபன். அப்பே இந்த உலகத்தில் எதெல்லாம் நன்மையோ அதை எனக்கு தான், மறு உலகத்தில் எதெல்லாம் நன்மையோ அதை எனக்கு தான். இதை விட பெருசுதான் வக்கீலா அதாபன்னா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்ற. தவாப் செய்யும் போது அவருடைய கடிகாரத்துக்கு பாருங்க, அந்த கடிகாரத்தை பாருங்க, இந்த துவா சக்தி ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் வபில் ஆகிரத்தி அது சுத்தி இருக்கு. நான் அப்போ கூட யோசிச்சேன், எங்களுக்கு அது ஞாபகம் வேணும், எங்களுக்கு அது அந்த கடிகாரம் கூட ஞாபகம் வேணும். பார்த்தீங்கன்னா அந்த பண்ணாலும் காட்டும்போது ஒரு மனதில் ஒரு நிம்மதி வருது. அப்படியே எங்கள் காலேஜ் ஏற்றுக்கோன்னு சொல்லுறாங்க. பார்க்கக்கூடாது தான், காவாதான் பார்க்கணும், சுத்தமாக காவாதான் பார்க்கணும். அப்படி பாருங்க, எந்த பக்கம் வளர்க்கணும் கடிகாரம் தெரியும்ல. எதுக்கு நான் சொல்றது பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்க்க கூடாது, ஆனால் காப்பாதான் பார்க்கணும். நான் பண்ணி காப்பாதான். ஆனால் நீங்க வந்து அங்கே போனது முதல்ல காபாவை பார்த்தோன்னே நீங்க என்ன கேட்குறது அல்லாதான் நீங்க கேளுங்க. தமிழ்லேயே கேளுங்க, ஒன்று பக்கம் என்ன கேட்கணும்னு கேளுங்க. அதுல அப்புறம் கொஞ்சம் அஜுல சொல்றோம். அஜுல சொல் கல்லு இப்ப அது முழு கல் இல்லை, ஒரு 7 குண்டு தான் இருக்கு. அது கண்ணால பாருங்க, தொட விட மாட்டாங்க, கண்ணால பாருங்க. ரப்பைய சொத்துக்கு கல்ல பார்க்க நீ வச்சுக்க, சொர்க்கத்தையும் பார்க்கலையா? சொர்க்கத்தையும் பார்க்கறது, இந்த உலகத்தை நான் பார்க்கணும். எப்படி இந்த உலகத்தை அந்த கல்லை எனக்கு காட்டிட்டீங்க, சொர்க்கத்தையும் நாங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நண்பர்களும் பார்த்துருக்கிறாங்க, ராமங்களும் பார்த்துருக்கிறாங்க. ராமர் சொல்றாரு, ஒரு போர்க்களத்துக்கு போன ஒரு சாமி பசி பேருக்கு சாப்பிடா கையில் எடுக்கிறாரு. அதுவே மனம் சொல்றது பணம் வந்துச்சு, என் பேர் தூக்கி போட்டு போறாரு. சொல்லு பணம் அவங்க இப்ப நீங்க அதை கேட்டு ஆமாவை பார்த்த உடனே நீங்க என்ன கேட்கணும், அதை முடிச்சுட்டு அதுல சொல்றீங்க. அதுல சொல்ல பாருங்க, பார்த்துட்டு அங்கேயே துவா தான், வேற ஒன்றும் இல்லை, துவா தான் உங்களுக்கு. டெஸ்டா இருந்தாலும் இல்லை, டெஸ்டா ஒரு மாதத்துக்கு சட்டம் போடுவா மாதத்துக்கு இடம் இல்லை. இப்ப அங்கேயும் ஒரு துவா தான், அங்கே துவா அங்கே இருந்து கொடுக்கணும். அந்த கோட்டு முடிச்சுட்டு தான் நேரம் வரலாம் வந்துடும். அந்த அளவுக்கு நேரம் கொஞ்சமா நம்ம இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க போய் நின்றுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க கேட்கறது குறிச்சு வச்சுக்கீங்க. எதை கேட்கலாம், என்னங்க நான் வெளிநாடு போயிருக்கேன், நான் வெளிநாட்டுல வரேன், இப்ப என் மேடத்துல கேட்கறேன் என்ன நாம வேணும் கேட்கறேன், கேட்கணும் தெரியும். அவங்க அது அவங்க கேட்பாங்க. பெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒன்று குறைஞ்சா கூட உள்ள விட முடியாது. நான் அதுதான் சொன்னேன், இப்படிதான் சொன்னேன், உங்களா எனக்கு சண்டை வந்தேன், இப்ப நம்ம பேசுறீங்க. இதை குறிச்சு வைங்க, அதை குறிச்சு இதை குறிச்சு வைங்க. என்னன்னா கேட்கணும், நீங்க கேட்கறதுக்கு இந்த தமிழ்ல இருக்குவா, அரபில கிடையாது, தமிழ்ல தந்ததே எடுத்து வச்சுங்க, தந்ததே எடுத்து வைங்க. ரபி அழுத்தாயாலாம், ரபி இதாயாலாம் கேளு. இப்படி கேட்கறதுக்கு அதாவது சொல்றதுங்க, இந்த கேட்கலன்னா கூப்பிடுறாங்க, கேட்கலன்னா கூப்பிடுறாங்க. இந்த கேட்ட வெறுமை, இந்த கையை வெறுப்படுத்தும் போது வெக்குப்படையலாம். அப்ப அத்தனை கொடுக்க ஆசைப்படுறான். அல்ல சொல்றான், இந்த உலக மக்கள் அனைவரோடும் ஜின்னு நம்மளோட பெரிய கூட ஜின்னு, இப்ப அவங்க அத்தனை பேர் ஒன்றா இருந்து ஒரு மைதானத்தில் நின்று யாரெல்லாம் எனக்கு அதுதான், யாரெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு கேட்டு அவங்க கேட்கறது அத்தனை அந்தா கொடுத்தா அல்லாவோட கஜாவில் எவ்வளவு குறையும்? ஒரு கடல்ல ஊசியை நினைச்சு எடுத்தா எவ்வளவு குறையும்? அதான் குறையும். அவ்வளவு கஜனா சொந்தக்காரணும். அவங்க கொடுக்க ஆசைப்படுறாங்க. நமக்கு ஏனுங்க, நீங்க தகுதி இல்லாம கேளுங்க. நம்ம தகுதி கேட்போம், ஒரு ரூபா கேட்போம், அவன் தகுதி 10 கோடி ரூபா போவான். ஏன் விடுறீங்க? கேளுங்க. கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குங்களா? கேளுன்னா நீ ஒரு நல்ல காரணம் போற. அது அப்படியா? நம்மளா காரணம் சொன்னா அவன் நம்மளும் கூட காரணம் சொல்றானே, எல்லாம் எனக்கு பெரிய காரணம் கேளு, எல்லாம் எனக்கு பெரிய வாங்கி கொடுத்து கேளு. ஆனா நகையை கேட்காது, ஏன்னா ஜக்கா கொடுக்க மாட்டோம். இப்ப ஜக்காக தான் பயமா இருக்கல. 1 லட்ச ரூபாய் நீ போகும், 40 பவுனுக்கு 1 பவுன் கொடுத்தா வரும். 40 பவுனுக்கு நல்லாவே நகை இல்லாம இருந்துக்கலாமே தோணுது. நகையெல்லாம் கூட வாங்க முடியாது. 1 லட்ச ரூபாய். அப்ப 1 லட்ச ரூபாய் 40 பவுனுக்கு நீ கொடுத்தா வரும்.
1,00,000 பணத்தை கொடுத்தோம். நாம ஊழி வந்துட்டு 10 போதும் 9 பொண்ணு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த கணக்கு 1,00,000 கணக்கு பண்ணி தான் லட்சம் கொடுத்தாகணும். நகை வாங்காதீங்க, இருக்கிற நகையை காப்பாத்தினா போதும். இருக்கிறதுக்கு மேல வெயிட் ஏற்றிக்க வேண்டாம். எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியல. இப்ப அரசாங்கம் சொல்ல அது முன்னாடி வந்தாங்க வருமா அந்த ஊர்ல இருக்கு. இப்போ இந்தியாவில் இன்னும் இல்லை தங்க எவ்வளவு அப்படி நடக்கிறது நான் எடுத்துருவோம். நம்மளும் 500 நோட்டு மட்டும் செல்லுன்னு உத்தரவு வந்துட்டு வச்சுக்கல முடிஞ்சு நமக்கு பணக்காரர்கள் ஏழை 2000 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னோம்னா நம்ம எந்த எண்ணம் கேணும். இப்ப 500 ரூபாய் செல்லுன்னு மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சுக்கணும். 1000 க்ளோஸ். ஏன்னா எல்லாம் 500 ரூபாய் தான். இதை வெயில நான் மாட்டான்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வேணா கொள்ளா கிட்ட கொடுக்க, ஆனா அது கொடுக்கணும்னு ஆசை வைக்கிற கொடுக்க அண்ணா தருவான். இது சட்டாக்கு கொடுத்தே ஆகணும். தர்மங்கிறது வேற. தர்மங்கிறது பணத்தை கூட்டு காய்ச்சல் இருக்கீங்க இந்துக்கள் கூட வந்து அவங்க ஒரு நூறு வாங்கி கொடுக்குது. அதெல்லாம் தர்மங்கிறது ஜக்காத்து தர முடியாது. ஜக்காத்துங்கிறது அதுக்கு நம்ம பணத்தை தனியா ஒதுக்கி நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம தொழில் ஏழைகளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் கொடுக்கணும். தெரியாத ஜக்காத்து கொடுக்க கூடாது. அவங்க காப்பிட இருக்கலாம். இது அந்த மாதிரி கொஞ்சம் கூடாது. ஆனா கொடுக்குற விஷயத்துல ஆசைப்படுங்க. எல்லாம் கொடுக்குற விஷயம் ஆசைப்படுங்க. நீங்க நிறுத்திட்டீங்க எல்லாம் நிறுத்திடுவோம். அதனால நல்லா செய்யணும்னு ஆசைப்படுங்க. ஒரு 10 காசு நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு முசாபர் வந்து திருப்பி போயிட்டாருன்னு வச்சுங்க 7 நாள் கிளம்பி பழக்க மாட்டேன். அந்த அளவுக்கு மனத்தோட தொடர்பு அது. எல்லாரும் ரொம்ப விரும்புறாங்க. என்னை நம்பி அவங்க கொடுத்தா பாரு, நான் சும்மா விட மாட்டேன். அவருக்கு நான் தரேன் எடுத்துக்கிறேன். அதனால நல்லா கொடுங்க, செலவு பண்ணுங்க. சரி, இப்ப இது அல்லாவோட உதவி கொண்டு நீங்க எங்க போயிட்டீங்க? இப்போ அங்க போய் அல்லாட்ட கேளுங்க. அதோட சொல்லி பார்த்துங்க, 5 ரூபா கேட்டீங்க. இப்ப ஆரம்பிக்கிறீங்க தவா பார்த்துருக்கீங்க. தவா பக்கத்துல அதோட சொல்லி பக்கத்துல வாசல் பக்கத்துல இருக்கு. இவ்வளவு பெரிய கேப் இடம் இருக்கு. அது வந்து முல்தசிம் கட்டி அமைக்கிற இடம். பாபுக்கும் அதோட சொத்து பத்தியில ஒரு கேப் திருத்தூர். அதை வந்து நம்ம கட்டி அமைக்கணும். நெஞ்ச வைக்கணுங்க, கன்னத்தை வைக்கணும், கையை அப்படி தூக்கணும். அப்படி தூக்கிட்டீங்க அந்த காபாவோட உங்களை இணைச்சு நீங்க என்ன கேட்டாலும் ரொம்ப நேரா போயிடும். அதுக்கு பேரை கட்டி அணைக்கிறோம். ஆனா கெட்ட விட மாட்டாங்க. இந்த அளவுக்கு கேட்க அணைச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க கேளுங்க. அதே என்ன எண்ணத்தை கேளுங்க. இப்ப ரொம்ப என்னால முடியல, மாசம் தருகுது, நான் இப்ப கட்டி அணைக்கிறேன், எனக்கு காட்டு கேளுங்க. அடுத்த வாசல் இருக்கு, அது ரூபா கேளுங்க. அதை பிடிச்சு கேளுங்க. அது மேல மழை தண்ணி விழுவுது. அந்த தண்ணி விழுவுற இடத்துல இங்க இருக்கு இடம் கேளுங்க. இப்ப நேற்று மழை பெய்ஞ்சு, அருமையான மழை பெய்யுது, மழையில தொழில் நடக்குது, இடத்துல தொழில் நடக்குது, தண்ணி இவங்க நிக்குது. அதுலயே அவங்க வெளியே போகல. தளப்புள்ள மக்கள் நிக்குது. அதுதான் அருமையா தொழுகிறாரு. இப்பதான் தொழுகிற மழை நான் தொழுகிறாங்க. தொழுவ முடிஞ்ச உடனே அதோட சொல்றது எப்படி குத்தப்படுறது ஆசை போடுவாங்களோ அதை விட இந்த தண்ணி மேல ஊத்தாங்க. இந்த தண்ணி காபா மேல உளுத்து வர தண்ணி இல்ல, என் மேல படணும் அத்தனை பேர் போட்டி போடுறாங்க. தண்ணி மேல வாங்கிறதுக்கு ஏற்கனவே மழை தண்ணி ஒரு பழக்கத்து. இது காபா மேல ஒரே உளுந்து வருது. இந்த பழக்கத்து வேணும், ஏன் கிடைக்கல? அவர்கள் ஒரு நினைச்சாலும் தண்ணி. இந்த காட்சியெல்லாம் அங்க பாருங்க. இவ்வளவு அன்பு அவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு? ஏன்னா அவங்க வந்து மார்க்கத்தோடு இறந்துருக்காங்க. நம்ம மார்க்க தேவைக்கு மட்டும் தான். இது நம்ம தேவைக்கு நம்ம என்ன தேவைக்கு மட்டும் தான் சொன்னா, தேவைக்கு மட்டும் கூட நம்ம வாங்க இல்லை. தேவைக்கு மட்டும் ஒரு கல்யாணம் வருது, இப்ப கல்யாணம் வருது, ஒண்ணு பஸ் தான் இருந்துச்சு, ஒண்ணு கேட்டோம் பஸ் தான் இருந்துச்சு. இப்ப புதுசா வந்து பூ வைக்கிறது ஒண்ணு வந்து இது எங்க வந்துச்சு? இப்ப என்னன்னா சகாபாக்கள் பொண்ணு கேட்பாங்க. அவ தலைவர்னா புடிச்சுட்டு வந்துருவாங்க. அதான் இல்லையா? இப்ப அளவு நாட்டுப்படி ஒரு பொண்ணு கேட்பாங்க. அப்படிக்காய் எடுத்துருவாங்க. அப்புறம் கீதா பொண்ணு ஒரு நாள் நடக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இது எல்லாம் மார்க்கமா நாம் நினைச்சுக்கலாம். மார்க்கோட நினைச்சா உதவ முடியும். மார்க்கம் நடத்தாலும் பூ வச்சாகணும், வருஷப்பட்டாகணும். வருஷத்துக்கு கூப்பிடலாம், கல்யாணத்துக்கு கூப்பிடாத. அதுதான் அவங்க நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா?
கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிட்ட, வருஷத்துக்கு கூப்பிடல அப்படின்னு நீங்க சொல்றது உறுதி இருக்கா? கல்யாணத்துக்கு கூப்பிட அத்தனை வருஷத்துக்கு கூப்பிடுவேன். தேவனை தான் கூப்பிட நாங்களா உருவாக்கிட்டோம். இந்த பைத்தை நாங்களா உருவாக்கிக்கிட்டோம். நீங்க ஏன் போய் கேட்டீங்க, தரேன்னு சொன்னாங்க, அது முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே? உங்க செலவு வச்சு தானே சலந்தாவன் சொல்றாங்க. செலவும் கம்மியா இருக்கு, செலவு கம்மியா இருக்கு. செலவும் கம்மியா இருக்கு, அதுல தான் பறக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப என் வீட்டுல பறக்கத்து இல்ல எப்படி பறக்கத்து வரும்? நீ பஸ் தான் கூட்ட போய் 200 ரூபாய் போட்டிய, எவ்வளவு செலவுப்பட்ட? அதுக்கு எவ்வளவு செலவு வச்சிருக்க? கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு வைக்கிற? கல்யாணத்துக்கு சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படின்னா தப்பு அடிச்சு இந்த கல்யாணம் அந்த வாசிக்கு போட்டுருவாங்க. இப்ப இந்த பத்திரிக்கை அதே 30-40 ரூபா அல்லாட்ட நாம 100 ரூபாய்க்கு மேல போயிடுது. இந்த பத்திரிக்கை செலவுக்கு மட்டுமே அல்லாட்ட நம்ம பலவத்தை கிடக்கணும். ஏன்னா இதெல்லாம் என்ன பாயிண்டா? ஒரு அஜித்து பேசுறாரு, 100 ரூபாய் போட்டு அடிச்சிருக்கிய, அதனால என்ன பாயிண்டா தெரியுமா? உடம்புல வெளியே அதுக்குதான் அந்த பத்திரிக்கை. எனக்கு 100 பத்திரிக்கை நான் வச்சு என்ன பண்ண முடியும்? தூக்கி போற விஷயம் தானே. இதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு செலவு? நம்ம ஏன் இந்த செலவு? இப்ப எல்லாம் வெளில போயிடு, இது எல்லாருக்கும் தொடர்பு நம்ம செய்யற மாற்றம் இல்லாதவங்க மார்க்கெட்டு போய் வச்சிடும். ஆனா அதே நேரத்துல அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, கல்யாணம் நடக்குது. அத்தாவே இல்ல, கல்யாணம் நடக்குது. வாய்ப்பு தாய்க்கால எப்படி நடக்குது? இப்ப எப்படி எல்லாருக்கும் உருவாங்க? எப்படி மருந்து கிடைக்கும்? நம்ம கூப்பிடுறது எதுக்கு கூப்பிடும்? நம்ம எதுக்கு கூப்பிட்டோம் கல்யாணத்துக்கு? எங்க பிள்ளைக்கு திருமணத்தை வச்சிருக்கிறோம், நீங்க துவாசி பாருங்க. எது துவா பெருமாள் சொல்லி கொடுத்துட்டா பாரக்கண்டா உலக பாரக்கலைக்க இந்த சொல்லி கொடுத்தா எல்லா பத்திரிக்கையும் ஓதுங்க. அவங்க இல்லாம துவா இல்ல, பத்திரிக்கை இல்ல. என்னைக்காவது ஒரு பொண்ணு அப்படி நீங்க பார்த்து பாரக்கண்டா உலக பாரக்கலைக்க கொஞ்சமா பையன் இத நாம சொல்ல வேண்டியத பத்திரிக்கை சொல்லுது. இப்ப எல்லாம் தோப்புடோட தோப்பு பண்றாங்க. புது பொண்ணை பார்த்துல பறக்க செய்வாங்க, எல்லா பிள்ளையும் பறக்க ஒரு அழகான வாழ்க்கை பெற்றோம். அப்போ உடனே அங்கே ஒரு மனசுல உணர்ந்து கிடைக்கணுமா? இதுதான் வேற ஒண்ணு இல்லை, இந்த தோப்பு தான். இப்ப இதுக்கு தேவையில்லாத செலவுப்பட்டு எங்க பெருமை வெளியே காட்டுறது. இப்ப பெருமை வெளியே காட்ட எல்லாம் முடியாது. இப்ப செலவு ஆடம்பரமா பண்ணிவிட்டு நீங்க பறக்கத்து வேணும்னா நீ பெரிய பெரிய இருக்கிற பக்கா சுதேசி கொண்டு துவா ஊதுனாலும் உங்களுக்கு பறக்க போறாங்க. ஆடம்பரமா கல்யாணத்தை பண்ணிட்டு சுதேசியில் கூட்டுவாங்க, துவா ஊதுனாலும் கிடையாது. பறக்கத்தை நம்ம செயல்ல தான் இருக்கு. அதனால நம்முடைய நபர்க்கத்துல நம்ம இப்ப இழந்து நிக்கிறோம். அதனால அந்த பறக்கத்துல யாரெல்லாம் இந்த பறக்கத்துல இந்த சமுதாயத்துக்கு நீ நாடி இருக்கிற, அது எனக்கும் தான், என் பிள்ளைகளுக்கு தான், என் ஊருக்கும் தான், என் மக்களுக்கு தான், உங்களுக்கு அனைவருக்கும் கேள்வி. இப்ப அந்த அதுக்கு பக்கம் கடந்து ஒரு சுத்தம் இருக்கும். இந்த சுத்துல 7 ரூபா அவர் வச்சிருக்காரு. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டது ஓதுங்க. இப்ப முதல் நாள் அவர் சொல்லி கொடுத்துறாரு. இப்ப ஆரம்பிக்கிற போது ஆரம்பிக்கிற போது நீங்க அதிகமா மலைக்கு அங்க இருக்கிறாங்க. அவங்க இதை சொல்லிதான் சுத்தி வராங்க. மலைக்கு இதை சொல்லிதான் சுத்தி வராங்க. இப்ப அதை நாம சொல்லுவோம். ஒரு சுத்துக்கு அதை வச்சுக்கங்க, அடுத்த சுத்துக்கு நாளைக்கு ஓதுங்க. அடுத்த வருஷத்துக்கு குழுல வருங்க, அடுத்த வருஷத்துக்கு ராயலா வருங்க, அடுத்த வருஷத்துக்கு யாரும் என் பாவத்தை பண்ணி பாவத்தை கேளுங்க. ஒரு என்ன கேட்கணும் கேளுங்க. நிறைய துவா இருக்குது. அதாவது காதவழி சொல்லாம தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணிட்டு வருத்தப்பட்டு அழுதாரு. கவர்மெண்ட் கேட்டாரு. அல்ல உடனே பாவத்தை சொல்லி கொடுத்தான். அல்ல சொல்லி கொடுத்தான். இந்த துவா கேளு சொல்லி கொடுத்தான். அவர் ஓது நிறைய பாவம் படிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓது நிறைய சொல்றான். தம்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தருகிறலனா ஒதரகம்னா நான் நம்புறேன் பார்த்தது அப்படியே எனக்கு நான் அணியாக இருந்து கொண்டு நீ மன்னிக்கல நான் நம்பிட்டேன். அர்த்தம் நம்பிட்டேன். இது அருமையான துவாங்க. நல்லா சொல்லி கொடுத்து குரான வச்சிருக்காங்க.
அல்லாஹ் சொல்லி கொடுத்த குரான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு இதா ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் மக்களுக்கு அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிட்டாங்க. யூனுஸ் எல்லாம் மீனத்தை மாட்டிட்டாங்க. அவர் அடிக்க பார்க்கிறார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பே படுவதும் காத்து உன்னதவர் வேற யாரும் இல்லை, நீ தூய்மையானவன் நானே. இப்ப இத ஓதுனா எல்லாம் நான் எல்லாத்தையும் காப்பாற்ற வந்துறான். ஒரு என்ன கஷ்டம் நான் தானே பதாளிகள் ஒன்று மூமினே என்ன காப்பாற்ற வந்துறான். இப்படி நிறைய துவா இருக்குது. ஒரு 5 கேட்டாங்க இன்னி மசன் எந்த அந்த சர்வமானி இந்த சிறுல உட்காந்து 40 ரூபாய் இருக்குது. அதை ஓதுங்க. இந்த ஓடு சொல்லல முன்னாடி இதெல்லாம் ஓத முடியும். 7 சுத்துக்கும் உங்களாம் எப்பெல்லாம் ஓத முடியுமோ பேசலாம் கூடுவோம் விட போகுது நன்மை இழந்துருவோம். ரப்படா சொல்லுங்க. அது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் சொல்லி சொல்றத பணம் சொல்லும்போது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த மாதிரி துவாக்கல ஓதுங்க. 7 சுத்தம் அது கிட்ட போங்க முடியலையா அல்லாஹ் கையில அது உங்களை பதிவு வச்சுச்சு. இப்ப அதுக்கு நாளைக்கு 2 வருடம் போகணும்னா ஒரு 4 தரம் நம்ம சொல்லுவோம். இவங்களா வந்தாங்க தொட்டாங்க சொல்லுவோம். இப்ப 7 சுத்தம் வந்துட்டீங்க. எல்லாம் உதவி கொண்டு 1/2 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். இது சுத்தி முடிஞ்ச பிறகு அது மக்காம் இப்ராஹிம் அது பேர் கூட ஒரு பார்க்க பக்கத்துல அது பக்கத்துல எங்கேயோ 2 ரக்காத் தொழுவீங்க. தவாஃபுடைய 2 ரக்காத் முடிச்சிருங்க. அதுவாக அங்கே தொழுவது பின்னாடி ஒரு ரக்காத் பின்ன குழுக்குள்ள வரும். ஓதி முடிச்சுட்டு ரப்பே இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நீ பிரியப்பட்ட உருவாக்குறாய் ஏன் குடும்பம் அந்த இடத்துல கேள்வி. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்க்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் புள்ள உயிர் கொடுத்து ரெடி ஆயிட்டாரு. அவர் மனைவி ஒரு குடும்பம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டாங்க. அவங்க அதே போல என் குடும்பத்தை தாங்கி கேளு அதுதான் கூட்டு. இப்ப அது கூட சப்தம் மூமெண்ட்கள் வெயில் நடப்பு குடிப்பார்கள். குடிக்கிறது முனாபிக்கிறது முனாபிக்கிறதுக்கு நிறைய கேள்வி தட்டாங்க. அது கூட தொடர்ந்து எப்போ எல்லாம் உணவ முடியும் பிடிச்ச அளவுக்கு சப்தம் பிடிக்கும். இப்ப சொல்லும் ஒரு 5 தான் செஞ்சாங்க. அப்ப 5 செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப சப்தம் பிடிக்க வராங்க. கிணத்து மேல இருந்து அப்பாஸ் தான் தண்ணியை தூக்குறாங்க. எல்லாம் சராப்பக்கம் கையில் வாங்கி குடிக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஆளுக்கு கை வாங்கி குடிச்சுட்டாங்க. அந்த கூட சொல்லாத எனக்கு ஒத்துக்க. அப்ப அவர் சொல்றாரு மகனை போடு வீட்டுல எடுத்து வச்சுருப்பல அந்த தண்ணி கொண்டு பொறுப்பாடு கொடு. அதான் சொல்லி எனக்கு அந்த தண்ணி வேணாம், நீ வீட்டுல எடுத்து. அப்ப அந்த தண்ணி அவங்களுக்கு அங்க இருக்கு. கேன் நிறைய இருக்குது. அது கூலிங் இருக்கு. கூலிங் இல்லாத கூலிங் குடிச்சா இருக்கு. இன்னும் பாதிக்கப்படும். கூலிங் இல்லாத தண்ணி இருக்கு. பயிர் நிரப்ப குடிங்க. குடிக்கும் போது ஒரு நீங்க என்ன கேட்டீங்களோ அதான் ஆறு சப்தம் படிமா சொல்லுவோம். நீங்க என்ன நோக்கத்துக்கு தரீங்களோ அதான். எவ்வளவு லேசான செய்திகளை செய்தி மட்டும் லேசா தான் கனம் படம் கூட அதையெல்லாம் லேசா சொல்லிட்டு போயிடாது. நீங்க என்ன நோக்கத்தை கேட்கறீங்க எல்லாம் தப்பு. நோய் போடுமா, பசி போடுமா, உடம்பு சக்தி வருமா, ஏன் நடந்துட்டு போகும்போது ரொம்ப கேட்காம கேட்கலாம். என்ன பண்ணிட்டு போறோம் ரொம்ப தர முடியாது. அவன் தரல நம்மளை எல்லாம் சொத்து வாஜா ஆசைப்படுறாங்க. அசுவா ஆசைப்படுறாங்க. ஒரு சின்ன அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நாம தான் அந்த ஆசை நமக்கு இல்லை. அதனால ஒரு நல்ல குடிங்க குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வெளியில வர போறீங்க. சவா பண்ண போறீங்க. சவா ஒரு நில்லுங்க. அது அல்லாவுடைய அடையாளம். ஏன் அடையாளம் சொல்லிட்டான். அதுல போய் நில்லுங்க. அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் துவா செய்யலாம். யாரெல்லாம் உங்க அடையாளத்தில் நிற்கிறேன். என்னையும் நீ அடையாளம் படுத்திட்டு நாளைக்கு கேமத்தில் எங்க வேலையில் இருந்தோம். அங்கே இப்போ இங்கே போப்போம். சொன்னா போவோம். போகும்போது நாலாவது ஓதுங்க. ஓதிக்கணும். இப்போ அங்கே பச்சை லைட்டு போடும். அதை மட்டும் கொஞ்சம் ஓரமாக ஆண்களுக்கு வேகமாக போகணும். கூட்டம் இல்லைன்னா பெண்கள் ஓடக்கூடாது. சாதனை ஓடிட்டாங்க. இப்ப நீங்க போய் போன திரும்ப வந்தாரு 3 சுத்து அங்கே வருவா முடியும். மருத்துவமனையில அங்கே தலத்தோடு தான் இந்த தலத்தோடு சேர்த்துதான் மருவமலை இருக்கு. ஆனா மலையில நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்ல இருப்பாரு. ஆதரத்துல நின்றாங்க. பிள்ளைக்கு தண்ணி தேடி நின்றாங்க.
நீ உலகத்துக்கே தண்ணி கொடுத்துட்டு அப்படியே அந்த மழையில நான் நிக்கிற உட்கார்ந்து இருக்கேன் ஆந்திராவுக்கு கொடுத்த போல எனக்கு கொஞ்சம் கொடுறாங்களா சொல்றாங்களா அது மழையில உட்காந்து தளத்தோட கீழே இருக்குது அங்கேயும் பார்த்தாலும் காப்பாத்து எனக்கு பார்த்து இப்ப ஏழு புதுசு கூட்ட சுத்த வந்துடும் அவன் ஆட்கள் நேரம் கடைக்கு போற வெள்ள கடை போய் மொட்டை அடிக்க அப்படின்னா முடி வெட்டி கொடுத்துருக்கு நான் மொட்டை அடிக்க இதெல்லாம் கிருமி பண்ணாங்க முடி வெட்டுறாளுக்கு மொட்டை அடிக்கிறது நல்லா கிருமி பண்ணாங்க முடி வெட்டுறாளுக்கு மொட்டை அடிக்கிறது நல்லா கிருமி பண்ணாங்க முடி வெட்டுறாளுக்கு முடி வெட்டுறாங்க உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ மொட்டை அடிக்க நீங்க போய் உட்கார்ந்து கூட்டத்துல அவன் எடுத்து முடிச்சிருப்பான் அவ்வளவு ஸ்பீடா நடக்குது நிறைய கடை இருக்கு பெண்கள் நேரம் ரூமுக்கு போங்க எல்லா முடியும் ஒன்றா சேருங்க கடைசியில் இவ்வளவு வெட்டா போகும் இவ்வளவு வெட்டி போட்டுருங்க முடிஞ்சு ஏறாம் முடிஞ்சு நம்ம ஃபிளைட்ல ஏறாம் ஏறி வச்சோம் இப்ப இங்க வந்து கலந்து முடிஞ்சு ஃப்ரீயாயிட்டான் இப்ப இந்த நேரத்தில் தான் எப்போ உங்களுக்கு நேசு வச்சுக்கிறதோ பலா பசை பலா முசுங்க பலா ஜில்லா மூணு எப்ப யாரும் நேசு வச்சுக்கிறதோ யார்கிட்டையோ ரபஸ் ஆசீர்வாதம் பேசக்கூடாது வடகிட்ட ஆசீர்வாதம் பேசக்கூடாது அது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது இத மூணு வந்துக்கூடாது எப்பவும் வரக்கூடாது இப்ப யாரும் கட்டது வரக்கூடாது இப்ப இவ்வளவு வரைக்கும் இப்ப 2-3 மணி நேரம் ஆயிட்டோம் இந்த மூணு கட்டுப்பாட்டோட போயிருந்தா ஏன்னா தாராறு வந்து வாய்ப்பு இருக்கு முன்னால போறோம் கால் பண்ணுறோம் இல்ல பின்னால வரும் நம்ம கால் பண்ணலாம் யாரும் அணைஞ்சிருந்தாரு நல்லா பாக்கியமா நினைச்சுக்கிட்டாரு சண்டை ஒரு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு இப்போ இவங்க வந்துட்டீங்க இருக்கீங்க யாராவது முடிஞ்சு ஒரு முறை முடிஞ்சு அதோட முழுக்க போங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காப்பி வேணா காப்பி வாசல்லே இருக்குது டீ வேணா டீ இருக்குது வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு டம்ளர் 10 பைசா அவங்க பார்த்தா 10 ரூபா ஆச்சு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையானது இருக்குது நீங்க தான் சாப்பிட்டுக்கணும் சாப்பாடு வேலைக்கு அவங்க தருவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தேவையான மட்டும் எடுத்துக்கீங்க அதே நேரத்தில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா 3 பேருக்கு கரெக்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துறாரு உங்களுக்கு அத்தனை பேர் சரி பண்ணணும் அவரு அதே நேரத்தில் நீங்க சாப்பாடு கொடுத்தா அவங்க கூட்டு போவாரு நீங்க எல்லாம் சாப்பாடு குடிச்ச பிறகுதா அவர் வேலை பார்க்குவார் அது வந்து அங்கே கூட வச்சு பாருங்க அதுக்கு கூட உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எனக்கு இது ஒத்துக்கலுங்க இது மாற்றி கொடுங்க அப்படியே அவர் தருவார் உங்களுக்கு எந்த பதில் இல்லை அந்த அளவு செஞ்சு தருவாங்க நீங்க கேளுங்க உங்க ரூம்ல போய் உட்காருங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அடுத்து அவங்க மகளிர் அசர்ல முயற்சி பண்ணுங்க அசர்ல போனா அசர்ல போனா முயற்சி பண்ணுங்க அதே நேரத்துல முடியலையா இஸ்லாமுக்கு போனா பரிசா கூட்ட முடியும் இஸ்லாமுக்குள்ள போயிட்டா நான் முயற்சி தான் பண்ண சொன்னேன் இருக்கு சொல்லல முயற்சி பண்ணுங்க முடிச்ச அளவுக்கு ஒரு அம்மா போய் கொடுத்து அந்த அம்மா சொல்லுது அதாவது நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு வருவேன் சமைப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் குளிப்பேன் அதோட சாப்பாடு சாப்பிடுவோம் நைட் சாப்பாடு கையில் எடுத்துட்டு போயிடுவேன் நைட் சாப்பாடு கையில் எடுத்துட்டு போயிடுவேன் போயிட்டு இசாலா தோந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு சாயத்து தோந்துட்டு பதில் தோந்துட்டு போடுவோம் அந்த அம்மா சொல்லும் போது அவங்களுக்கு ஆர்வத்தை அந்த அப்படி போட்டான் நமக்கு ஆர்வம் என்ன சூழ்நிலை ஜாலியா பண்ணேன் அங்க என்ன கூப்பிடாத வருவோம் அவன் அப்படியே ஜாலியா நீங்க போங்க அப்சர்வ் பண்ணி கவனம் வாங்க வந்துட்டு நம்ம வாங்க போன ஏன் கூட போகும்போது கத்திட்டே போவோம் பார்த்து கவனம் அழகா தான் தெரியும் அவங்க அவசப்படாதீங்க எப்போ ஊருக்கு போகணும் முடிவு வந்துருச்சு அப்போ வாங்குங்க ஏன்னா எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுது இப்ப அந்த நேரம் கொஞ்சம் சரியில்லை பொருள் இருந்துச்சு நீங்க பட்ஜெட் வந்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமான காட்சியா இருக்கும் அந்த கலில் ரோட்ல அந்த ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா காலையில கடை திறந்ததுக்கு முன்னால எல்லாம் வியாபாரம் இருக்கும் இந்த முறுக்கா 50 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்குது ஏன்னா கடை திறந்தவங்க என்ன ஓடி சந்தா ஓடி போயிடுவான் முசல்லா 2 ரூபாய் கிடைக்குது தஸ்மீ பண்ண 3 ரூபாய் 4 ரூபாய் கிடைக்குது எல்லாம் அப்படியே போட்டு கிடைக்குது எல்லா வியாபாரம் விற்கலாம் ஒரு சொல்லி போயிடுவான் அங்கே போய் பாருங்க அதுதான் அவங்க இவ்வளவு பொருள் வெண்பொருள் படிப்பா கிடைக்குது அந்த ஒரு கடைக்கு போனா எல்லாம் கடை வாங்கக்கூடாது
இப்ப இந்த மாதிரி பொருள்லாம் லேசா கூட வாங்கிடலாங்க. அதையெல்லாம் நீங்க வாங்க, அது விவாதம். நீங்க போய் வாங்குங்க. நீங்க ஆயிரக்கணக்கான வாங்கி கொட்டி வச்சுருக்க நீங்க குடிக்க எடுத்துக்கணும், நாள் கொடுத்தா குடிக்கணும். அப்ப இதுல ஒரு 5 ரூபா 10 ரூபா சொல்லுவான். இது எல்லாம் உங்களுக்கு அப்படியே அவங்க கொடுத்து ஆசைப்பட்டாங்க. இந்த மயக்கத்தில் இருந்துறாங்க. ஓட்டு தேவையான தாங்குங்க, ரூமுக்கு போங்க, நிம்மதியா குடிங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரூம்ல இருக்கிறது காப்பாத்துறது. காபாக்கு வாங்க, வந்து குரான் வந்துங்க, காபாவை பாருங்க, குரான் வந்துங்க. 5 வக்து தொழுகை அங்கேதான் தொழுணும் முடிவு. 5 வக்து தொழுகை அங்கேதான் தொழுணும். ஏன்னா ஒரு தொழில் 1 லட்சம். ஊர்ல தொழுவோம், 3 தொழில் நம்ம கிடைக்கும். அங்க 1 லட்சம் தொழுவார். 1 லட்சம் தொழுவா 55 வருஷம். 55 வருஷம் 9 மாசம் 55 கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஜமாத்தம் தொழுட்டீங்கன்னா 277 வருஷம். 270 நம்ம வாழ போறதில்ல. ஒரு நாளைக்கு ஜமாத்தம் தொழுட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய நன்மை அதை வச்சிருந்தாங்க. அப்ப இவ்வளவு நம்ம ஜமாத்தோடு தொழுவணும் அப்படி ஆசைப்படுங்க. எப்படி ஒரு குரான் ஓதிடுங்க, 1 லட்சம் குரான். 1 ரூபாய் தர்மம் பண்ணுங்க, 1 லட்சம் ரூபாய் தர்மம். 1 நோம்பு வைங்க, 1 லட்சம் நோம்பு கிடைக்கும். இப்ப இதையெல்லாம் நீங்க ஆசைப்படணும், ஆசைப்பட்டதான் கிடைக்கும். இப்ப அதே நேரத்துல உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க பார்த்தீங்க, நான் தேவையான வாங்கினேன், நானால சொல்ல மாட்டேன், வாங்கிதான் ஆகணும். ஏன்னா அவங்க தாராபத்தை வழிவகுத்துவேன், நம்மளை நம்பி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் வாங்க, ஆனா நான் பொருளாதாரம் இதை போயிட்டு. இப்ப அதே நேரத்துல அவனுக்கெல்லாம் கூட பரல் தோல் முடிஞ்ச அப்படியே எதிர்ச்சாதுங்க. பெண்கள் ஆண்கள் அப்படி கூட, பெண்கள் நீங்க உங்க இடத்துல இருங்க, ஆண்கள் உங்க இடத்துல இருங்க. உடனே எதிர்க்க வேண்டாம். உடனே 2 நிமிஷம் அஸ்ஸலாமு ஜனாதா சொல்லுவாரு. நீங்க ஜனாதா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு வேணும் முதல் தகுதி இருக்கு, சுவாரங்களை போது போறோம். 2வது இருக்கு ரப்பனாச்சிராவது போறோம். 3வது இருக்கு ஒரு துவா கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்க. 4வது இருக்கு ரப்பனாச்சிரா வருங்க, சலாம் கொடுங்க. முடிஞ்சு போச்சு. 1 லட்சம் ஒரு ஜனாதாவுக்கு ஜனாதா இல்லாம சொல்ல இல்லை. 5 வருஷம் 10 வருஷம். இப்ப ஒரு ஜனாதா சொல்லி சலாம் ஜனாதா சொல்லுவாரு, நீ அப்படியே நின்று அவர் 4 லட்சம் சொல்ல போறாரு. 4 லட்சம் நீ சொல்ல சலாம் கொடுக்குறது 1 லட்சம் ஜனாதா. இப்ப 5 வருஷம் இந்த நன்மையத்தான் நம்ம எப்படி பார்க்கணும் போல அவசரப்பட்டாங்க. கொஞ்சம் உட்காந்துருங்க, அங்க உட்கார அதுதான் நம்ம நன்மை போய் கூடிக்கிட்டே இருக்கே, தீபா வச்சுக்கிட்டே இருக்கு. ரூம்ல உட்காந்துருக்காரு, அங்கே போய் உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, லட்சணங்களும் கிடைச்சிட்டே இருக்கும். அங்க உட்காந்து உட்காந்து ஆண்கள் சொல்றேன், அப்படியே 2வது முதல் படிக்க போங்க. முதல் படினா சாப்பா போங்க, 2வது படிக்க போங்க. அங்க வந்து பாருங்க, ஒரு ஆச்சரியம் மாத்திரம் என்ன இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி வந்தாங்க, மழைக்கு தெரியலாம். இப்ப பாருங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. நீங்க ரசிக்கணும். அதெல்லாம் ரூம்ல உட்காந்து மட்டும் கிடைக்காது, அங்கே வாங்க, உங்க அழகு அற்புத காட்டணும். இப்ப அதையெல்லாம் நீங்க அனுபவிக்கிறது நன்மை சேர்க்க வைக்கணும். நன்மைக்காக வேண்டிய நன்மை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். இதை முடிச்சுட்டு அவங்க வந்தால் 2 நாள் டெய்லி பயணம் வைப்பாரு, நாஸ்தாக்கு பயணம் இருக்குது. அதெல்லாம் கேட்டுக்கங்க. இந்த ஒரு நாம அந்த ஊருக்கு போறோம், இந்த இடத்துக்கு போறோம், இந்த இடத்துக்கு போறோம், உங்களை அழைச்சிட்டு போங்க சொல்லுவாரு. நம்ம அரபாத்துல வந்து உட்காந்து போறாரு. அரபாத்துல நல்லா நம்ம கீழே இறங்கி வந்து மன்னிச்ச இடம். அரபாத்துல நல்லா கீழே இறங்கி வந்து மற்ற ஆட்சிகள் அத்தனை மன்னிச்சு நீங்க போங்க, அரபால எவ்வளவு மண்ணு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டாவச்சு தான் நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாம் சொன்ன இடம் தப்பே. அந்த இடத்துல நான் வேற நாள்ல வந்து நிக்கிறேன், அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு தாயா கேளு. அதுதான் உங்களுக்கு பண்றாரு, கடமை இல்லை. நம்மளை வீட்டுக்கு நிப்பாட்டுங்க, அரபாவில் நிற்கிறார், நெல்லு கேட்டுங்க, நீ கேளுங்க. இப்ப அங்க உள்ள கற்று போறாரு, புத்தக கற்று போறாரு, அங்கெல்லாம் என்னென்ன நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு தாயா இல்ல. இப்ப எங்களுக்கு செய்யற நசிவிய தாயா இல்ல அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்ப இது எல்லாம் ஒரு நாள் தியானத்தில் இருப்பாரு. நாளைக்கு அஞ்சு போறோம், நாளைக்கு ஏதாவது போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். போறதுக்கு 3 மணி நேரம் வரணும். அப்ப அது வச்சு திரும்ப வச்சு உட்கார முடியாது. ஏன்னா அங்க பஸ் பத்து தான் பெரிய பிரச்சனை. பஸ்ஸுக்காக ஒத்துக்க மாட்டான். நீ 9:30 வர வேண்டிய ஆளு 9:30 வந்த 9:30 பஸ் புறப்படுறா, நீ 9 காலத்துக்கு 8 மணிக்கு வந்தா கூட அவன் 11 மணி தொட்டோட முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த ரோட்ல வந்த போட்டு ரொம்ப பிரச்சனை தான் இருக்கு. இப்ப அவர் போக சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் போகணும், இதெல்லாம் போகிறோம், நாளைக்கு போகணும்னு அங்க உங்களுக்கு ஏற முடியாது. உங்களால அங்க பெரிய பட்டி அதுல போய் உட்கார்ந்து கொடுங்க. நல்லதுல அங்கே இருந்துதான்
அந்த அந்த இது காட்டி இடம் காட்டிவிட்டா வேலையில் அவங்க அந்த குருசி வச்சுட்டாரு. அந்த பண்டிகையில குருசி போடுங்க நிறையா இருக்கு. எல்லாரும் குருசி வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 10 நாள் போயிடும்போது 9 நாள் போயிடும்போது 10 நாள் ஆகிடும்போது நம்ம மதிராஜுக்கு போகிறோம். மதிரா போகணும்னு நினைப்பு வந்தோன்னு ஆசை வந்தது. இங்க பக்கிஸ்தான் தான் போகணும். மக்காவுக்கு போகும்போது ரொம்ப பார்க்கும்போது பக்கிஸ்தான் தான் போகணும். ஆனா பெருமானார் பார்க்கும்போது பணக்காரன் போகணும். என்ன பணக்காரன் செலவாத்திலே சொல்லணும். புது ஆடை கட்டு புது ஆடை 40 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு 40,000 சேலை வாங்கி வீட்டுல இருக்கு. நல்லா விட மாட்டான். எத்தனை நாள் கட்டிக்கும், எத்தனை நாள் அந்த சேலை கட்டிக்கும். கல்யாணத்துக்கு வாங்கின சேலை இருக்கு இல்லையா, 40,000 30,000 1 லட்சம் ரூபா வாங்கி ஒரு தடவை கட்டியிருப்போம். அது 1 தடவை கட்டியிருப்போம். அப்புறம் பயணம் போனா கட்டுவோம், இல்லாட்டி கட்ட மாட்டோம். இது சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப வியாபாரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இந்த சாய் கூட நிறைய இருக்குது. நீங்க வாங்க அப்படின்னு நான் கிடைக்க தரேன், நல்லா உடச்சு பார்க்கலாம், நல்ல பட்டா இருக்குது, நான் ஒரு அளவு தரேன், தரேன், இப்ப விலைக்கு பேசுறாங்க. இப்ப இதுக்குதான் நம்ம காட்சி இருக்கிறத. ஆனா பெருமானத்துக்கு போது முழு ஆடு இருக்கும். மனத்துக்கு முடிவான ஆடை கொடுங்க. இது பெரிய விவாதத்து. இப்ப கல்யாணத்துக்கு வரலாம் இஸ்ரா எல்லாம் கடி கிடைக்கும். இப்ப இஸ்ரா பண்ணுங்க. பெருமானை சந்திக்கிற போது புது ஆடை போடணும். நல்ல கொடுங்க, நிறைய செலவு போதுங்க. நம்ம பெருமாளை எதிர்பார்க்கறாங்க. நம்ம ஒரே ஒரு சான்ஸ் தான், சலாம் ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ் தான். முந்தி இருந்துச்சு, நீங்க அஞ்சு வந்து தூரம் போய் சொல்லிட்டு வரலாம். நீ பார்த்து வழி இல்லை. ஏன்னா இப்ப அரசாங்க சூழ்நிலை அதுக்கே ஒரு அனுமதி கேட்டு வாங்கணும். இப்ப அந்த அனுமதி கேட்டது ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அந்த சான்ஸ் சரியா பயன்படுத்திக்கங்க. அங்க சலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துடாதீங்க. அங்க பக்கத்துல சல்லாத்த மெம்பர் படிக்கும், நம்ம அடைக்கிறதுக்கு இடத்துக்கும் ரவுலத்துக்கு தேவை சொத்தம் வைக்கும். சொத்தம் வைக்கதான் இருக்குது. நான் சொத்தை கால் வச்சிருக்கேன், அப்படியே நான் சொத்தை வச்சுட்டேன். இனி அது வந்து விளையாடக்கூடாது. அங்க 2 பேர் சொல்லுங்க, குரான் வந்துங்க, குரான் சொல்ல தக்க மாட்டாங்க, கட்டிட்டு இருப்பாங்க. நீங்க அங்க ஆள் வச்சுருங்க, கால் வச்சு பார்க்கறீங்க, அது தந்துருவான். அது முக்கியமான இடம் கூட. அது எங்க இருக்குது? லவ்ல மேல இருக்கு. லவ்ல கோசல் சாப்பிட்டு நாளைக்கு லவ்ல கோசல்ல நான் பெருமாள் கண்டுபிடிப்போம். அது எங்க இருக்கு? இது மேல அதுக்கு மேல என்ன இருக்கு? நம்பர் படி இருக்குது. அது நம்ம கவுதுக்கு மேல இருக்கு போடும். இப்ப அந்த அளவுக்கு அது முக்கியமான இடம் இருக்கும். பெருமானார் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு புராணி பெருமானார் சொல்லுங்க, இந்த மதத்தை படி இப்ப சொல்லியா போனாங்க, நீங்க சலாத்தை நம்ம சலாத்தை எத்தி வைக்க நிம்மதியா இருந்து சலாம் சொல்லிட்டு பெருமானார் சொல்லுங்க. சொல்லலாம் அந்த அத்தை தரலாமான அப்படியே நீ இதுல கொடுத்த அம்மானியத்தை பெருமானார் நிறைய வைக்கிட்டாங்க. எல்லாரும் தான் சொல்லணும். அந்த அத்தை தரலாமான மனசாந்த உண்மா ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் உதவி கொடுத்தீங்க. அப்புறம் நீங்கள் உங்க கடனை நீங்க எத்தி வைத்தீங்க, பெருமாண்டத்தில் சொல்லணும். அப்படி சொன்ன பெருமாள் சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுறாங்க. நம்ம எவ்வளவு வெறும் சலாமண சொல்றோம், வெறும் சலாமண சொல்றோம். அப்படியே உங்களுக்கு கடமை நீங்க எத்தி வைக்கிறீங்க, மார்க்கத்தை நீங்க எத்தி வச்சிருக்கீங்க. நல்லா வந்து உங்களோட கொடியை பரிபூர்ணமா தருவாங்க. அல்லா உங்களுக்கு கொடியை பரிபூர்ணமா தருவானா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க வச்சுக்க, ரொம்ப அவசரம். நல்லா ரொம்ப வரும். இது முடிஞ்ச பிறகு பக்கத்துல ஆட்சி போவார். ஒரு நாளைக்கு குப்பா பண்ணி பஸ்ட் குப்பால போய் நீங்க 2 ரூபாய் தோண்டிருக்குன்னா அது உண்டாவுடைய நன்மை பெறும் போது அது செலவே இல்லாம ஒரு பத்த படம் ஒரு வேலை கொடுக்குற. அப்ப அது ஆயிஷா நம்ம கஷ்டப்பட்டு 5 மணி இருக்கு. அது எல்லாம் 3 ரூபாய் 2 ரூபாய் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களாம் இந்த காலத்துல அந்த காலத்துலயும் கஷ்டப்பட்டு கொடுத்து போயிட்டாங்க. எங்க வாங்கிட்டு தான் எங்க காலத்துல நல்லா தெரிஞ்சுங்க. நாமெல்லாம் பணக்காரங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. தனிப்பட்டு நம்மளால கட்ட முடியும். ஆனா மனசுதான் தனிப்பட்டத ஒரு சின்ன கூட்ட அளவுக்கு பாருங்க. ஒரு பெரிய பெரிய கூடுங்க, கூடு வாசல்ல ஒரு பழைய வச்சிருப்பாங்க. வாசல் வீட்டு வாசல்ல பழைய வச்சிருப்பாங்க. 10 பேரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு 5 பேரும் சொல்றது இருக்காது. அதுக்கு வாங்கி வச்சு பாங்க சொல்லுவாங்க. ஒரு ரோட்ல கொஞ்சம் யாரும் சொல்லுவாங்க, யாரும் வருவாங்க. இப்ப அவங்க கூட அந்த மாதிரி பட்டி வச்சு அல்லாட்ட எடுத்து பாக்குறாங்க. நம்மளாம் செய்ய முடியாது. யாருக்கும் கொடுத்துருக்காரு. நீங்க என்ன தனி பண்ணி யாரும் தண்ணி சரி பஞ்சாயத்து கட்ட விஷயம் 40 ரூபாய் வந்து இருக்கணும். அது பிறகு பதிலுக்கு காட்சி போறாரு. இப்ப கடுமையாக வளர்ப்பாங்க பதில். நம்மளாம் வந்த இடம் அல்லா வந்து எந்த இடம்
இங்க வந்து பாரதிய நிறைய வட்டம் வந்து இருக்கோம். இப்ப அதே மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுருக்குதுல்ல, எந்த பத்தல பாட்டுக்காரங்க சொல்லிட்டே இருக்காங்க. சரி சார் கம்மியா எல்லாம் சொல்ல வந்த அதுல பதில ஒரு கால் வைங்க. பெரிய அந்த அதனால நம்ம விளையாட போட்டுருக்காங்க. பதில நல்லா கேளுங்க. அவங்க மட்டும் இல்ல நம்ம 90 310 5 போயிட்டாங்கன்னா உனக்கு வணக்கத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களால நிம்மதியா இருக்க வேண்டியது இந்த ஈமானில் ஒவ்வொரு காரணம். இப்ப அந்த இடத்துல சுத்தி காட்ட போறாரு, உகதுக்கு போறாரு. உகது நம்ம நேசிக்கிறது சொன்னாங்க, நாம அதை நேசிக்கிறது சொல்றாங்க. உகது அப்படி சொல்லுங்க, கலாம் சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறது சொல்லுங்க. நீ அவனுக்கு தமிழ் நான் நேசிக்கிறது உகது பெரிய பயக்கிறார். பக்கத்துல பாருங்க ஹம்சா இருக்காரு, அப்துல்லா இருக்காரு, கமலா இருக்காரு. அது எல்லாம் நிம்மதியா படம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்ன ஓதி யாரெல்லாம் இந்த பண்ண அப்படி வாசிங்க. அது மக்கிப்பு பாருங்க வாசிங்க. இந்த துவாவினால அந்த பெரிய மனிதர்கள் வந்து சாபா கூட அவங்க யாரும் இல்லை, நமக்கு வாசிக்கலாம் இல்லையா? அது எல்லாம் பெற்று எங்களுக்கு வாசிங்க, உங்களுக்கு வாசிக்கிற போது எங்களுக்கு வாசிங்க, இந்த டிராவல்ஸுக்கு வாசிங்க. உலகத்துல எல்லாத்தையும் கேட்போம். எவ்வளவு நபிமார்கள் வழிமார்கள் மூமினான முஸ்லிமான இந்த உலகத்தை வாழ் நாடுகளோட பாவத்தை பற்றி தாயார் ஒரு வார்த்தை கேளுங்க. என்னவோ எல்லா தருமோ அவங்க வந்துடும். ஏன்னா சல்லாத்துல கேட்டாங்க ஐசாட்ட உமா உங்ககிட்ட இருக்கு, நீங்க கேட்டுறாதீங்க ஊர்ல போய் நான் 10 பொண்ணு போறாங்க. இப்ப சல்லாத்துல கேட்டாரா உங்களுக்கு என்ன நாங்க அம்மா சொல்லி வாசி கையெழுத்தா யாருலா ஐசா செய்த பாவம், முன்சா செய்த பாவம், தெரிந்து செய்ய பாருங்கள், சரியா செய்த பாவங்கள், யாராவது மனுஷன் என்ன செய்ய பாவங்கள் படிச்சுட்டு அப்படியே சொன்ன உடனே ஐசா சந்தோஷம் ஆகல. அப்படியே மடியில செதுக்கிட்டு தளவு மடியில அடிபட்டு அவ்வளவு சந்தோஷம் செஞ்சாங்க. ஐசா இதுக்கா சிரிக்கிற, இதுக்கா நீ சிரிக்கிற, ஆமா வேற என்ன பண்ணியாங்க இது போகுது. இந்த செய்தியை இந்த துபாயை என் உண்மத்துக்கு 5 வேலை தரேன். இந்த துபாவை என் உண்மத்துக்கு 5 வேலை தரேன். நீங்க கேளுங்க. அப்படியே நபிமார்கள் வழிமார்கள் மூமினான முஸ்லிமான உலக வாழ்ந்தவர்கள் மாய்ந்தவர்கள் கியாமத்தில் வரக்கூடிய அத்தனை பாவத்தை மன்னிங்க உயர்ந்த அந்தத்துக்குள் நீங்க கேளுங்க. அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் நண்பன் மிகப்பெரிய பாக்கியம். அதெல்லாம் பாக்கியம் தந்துக்கார் பயன்படுத்தி அதை நீங்க அனுபவிச்சு நிம்மதி பெற்ற கூடத்தில் நீங்களும் சேரணும். எதுவும் துவாசிங்க பாக்கம் தவணை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலவாத். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। लब्बैक अल्लाहुम्मा लब्बैक, लब्बैक ला शरीक लक लब्बैक, इन्नल हम्दा वन निअमता लक वल मुल्क ला शरीक लक, लब्बैक अल्लाहुम्मा लब्बैक, लब्बैक ला शरीक लक लब्बैक, الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்பான ஹாஜிகளே ஹாஜியாக்களே, வந்திருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களே, பெரியவர்களே, உலமாக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளி சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்ய என்னுடைய விருந்தாளி சொன்னான். இருந்தும்பதற்கல்ல, தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். அப்படியாப்பட்ட இடத்துக்கு போகும்போது
மிக மிக முக்கியமாக நம்ம இருக்கக்கூடிய இடம் நாவுகளை பெண்களை வைக்கணும். அதற்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, உம்ராவுடைய செய்யறதுக்கு முன்பாடு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் இருந்தால் தான் உம்ரா செய்ய வேண்டும். நாவுகள் பேணுதல் இருந்தால் மட்டும்தான் உம்ரா செய்ய வேண்டும். இந்த பேணுதல் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் ஒரு பொழுதுமே இல்லை. தெளிவாக சொன்னாங்க. இப்போ மௌலானா அவர்கள் சொன்னாங்க, திருமணத்தை எப்படி சிக்கனமாக செய்ய வேண்டும், உம்ராவை எப்படி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கெல்லாம் எப்படி உம்ரா செய்ய நல்லா இருக்கும், திருமண விஷயங்களை எப்படி சிக்கனமாக செய்ய வேண்டும், தெளிவான முறையில் விளக்கமாக சொன்னாங்க. ஏன் சொன்னா, இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா திருமணம் ஒரு விழா, திருமணம் என்பது விழா போல. ஏன் சொன்னா, காசு பணம் சொத்து சுகம் இருந்தால் கூட திருமணத்தை எப்படி எளிமையாக செய்ய அல்லாஹ் விரும்புறான். திருமண விஷயத்தை எளிமையாக செஞ்சால் அல்லாஹ் விரும்புறான். அதுக்காக பண வசதி இருக்கு, தடப்படா செலவு பண்றதும் தடப்படா செய்யக்கூடியதும் அல்லாஹ் ஒரு காலம் விரும்பவில்லை. நிறைய ஜக்காத் செய்யுங்க, தானம் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை செய்யுங்க. 90 பிள்ளை ஏழை பெண்கள், எத்தனை பெண்கள் தொம்பற்காரியங்களை செய்யக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்ய அல்லாஹ் விரும்பப்படுறாங்க. ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய 4 திருமணத்தை செய்ய காசிய ஒரு திருமணம் செலவு பண்றாங்க. ஒரு திருமணம் நம்ம பிள்ளைக்கும் 3 திருமணம் ஏழைகளுக்கு செய்யும்போது அல்லாஹ் பெருமைப்படுறான். அவங்களுடைய துவா எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க சேரும். இன்னைக்கு திருமண விஷயத்துல அஜித் அவங்க சொன்னா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. திருமணங்கிற பேர்ல இன்னைக்கு அஜித் சொன்ன போல அதே விஷயம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கு. எந்த சாப்பாட விஷயமா இருக்கட்டும், உணவு விஷயமா இருக்கட்டும், அது ஆடம்பர விஷயமா இருக்கட்டும், எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஆடம்பரமான விஷயம் நடக்கும்போது அதை விளக்கமாக உமராவுடைய விளக்கத்தாவில் விளக்கமா எடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணம் அது தான் நடக்குது. அல்லாவுடைய கிருபை பண்ணி உம்ராவுக்கு நமக்கு விசா அடித்து நம்ம சரியான நிலையில நம்ம எல்லாம் ஏற்படணும். அல்லாஹ் நாடாமல் உம்ராவும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அந்த இடத்துல கால் கூட வைக்க முடியாது. பணம் சொத்து காசு பணம் எது இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் அந்த இடத்தோட கால் வைக்கவே முடியாது. பல குளங்களும் பார்க்கணும். பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு ஏறி பிளேட்டு நாளைக்கு இறங்கலாம், அல்ல இங்க விட்டு அங்க பிடிச்சிடலாம், இங்க விட்டு அங்க பிடிச்சிடலாம். அல்லாஹ் நாடாமல் காபத்துல்லா உள்ள காலை யாராலும் வைக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா, என்னுடைய வீடு, என்னுடைய அரசு வாங்க, என்னுடைய கேளுங்க, நான் தரேங்கிறான். அல்லாவுக்கு வேண்டப்பட்டவன் தான் அல்லாஹ் இருப்பான். கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் நிறைய இருக்காங்க, உம்ரா செய்யல, ஹஜ்ஜியும் செய்யல, வஃபாத் ஆயிட்டாங்க. நிறைய இருக்காங்க காசு பண்ணவங்க. அவங்க அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும். அல்லாஹ் உம்ராவும் ஹஜ்ஜியும் செய்யணும். அல்லாஹ் உள்ளத்துல கொடுக்கல, யாரும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அல்லாஹ் எண்ணத்தை கொடுக்கணும், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்பதான் அல்லாஹ் அழைப்பான். அந்த அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அழைக்காத வரையில் யாரும் ஹஜ்ஜியும் உம்ராவும் செய்ய முடியாது. அதான் சொல்றான், ஹஜ்ஜியும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளி சொல்லலாம். அல்லாஹ் என்னுடைய விருந்தாளி வந்து கேளுங்க, நான் தரேங்கிறான். கேளுங்க, கதறிங்க, கேளுங்க, நான் தரேன். உங்க பாமணிப்பெல்லாம் நான் தரேன். பிள்ளைகளுக்கு கேளுங்க, உலகத்துக்கு கேளுங்க, ஆயத்துக்கு கேளுங்க, முன்னவருக்கு கேளுங்க, அப்பாத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கேளுங்க, நான் தரேங்கிறேன். பாமணிப்பு கேளுங்க, நான் தரேங்கிறான். உலகத்தை செல்வத்தோடு வாழ்க்கை கேளுங்க, தரேங்கிறான். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது முதலாக செய்யக்கூடிய அவங்க என்னன்னு சொன்னா, உம்ரா செய்வதற்கு முன்னாடி சொந்த பந்தங்களை உருவாடி கொள்ளுது. அல்லாஹ் என்ன சொன்ன, சொந்த பந்தங்களை உருவாடு வரானேன்ட்டான். அப்ப வந்து ஒரு பொழுதும் இல்லை, ₹1,00,000 செலவு பண்ணி வந்து உம்ரா செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சு ஒரு பொழுதும் இல்லை. முன்னாடி உருவாடி கொள்ளுது. இங்கெல்லாம் போற இன்ஷா அல்லாஹ் 25ஆம் தேதி போற ஒரு குரூப் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு குரூப் இருக்கு. அல்ல இன்ஷா அல்லாஹ் இங்கெல்லாம் போனோடனே யாரெல்லாம் ஒரு வானான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு போனை போட்டு உம்ரா போறோமா, அது தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, துவா செய்ய முடிஞ்சு போச்சு. அவங்க ஏத்துக்கல அல்லாவுக்கு அவங்களுக்கு உள்ளது, நம்ம கடமையை சொல்லிட்டோம். முதலாக செய்து கொடுங்க இன்ஷா அல்லாஹ். போறதுக்கு முன்னாடி அடுத்த நம்ம செய்யக்கூடிய அவங்க என்னன்னு சொன்னாங்க, போறதுக்கு முன்னாடி வீட்லயே குளிச்சுக்குங்க, சோப்பு கட்டி சொன்னாங்க, எல்லாம் நல்லா குளிச்சுக்குங்க, சோப்பு போட்டுக்குங்க, எல்லாம் செஞ்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு உம்ராவுடைய ஆடை எதுவுமே இல்லை. அவங்க போடக்கூடிய ஆடைகள் போடணும், எல்லா ஆடையும் போடணும். உங்களுடைய முடியை மறைச்சு கட்டணும், அதுதான் அங்கேன்னு இல்லை. வீட்டில் இருக்கும்போது சரி, எப்பவுமே நம்ம முடிய அந்நிய ஆண்களுக்கு தெரியவே கூடாது. சொந்த பந்தங்கள், சொந்தங்க யாரு, ரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் முடிய பார்க்கணும், மற்றவங்க யாருமே பார்க்க கூடாது. இப்ப அங்கேயும் மக்காவுக்கு போனாலும் அந்த பெண்ணுக்கு முடிய மறைச்சு கட்டிக்கணும். நம்ம போடக்கூடிய ஆடைகள் இல்லாம போகணும். இப்ப ஹாஜிகள் நீங்க மட்டும்தான் என்ன செய்யணும், மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ளாடை மேல உள்ள பரிகளோ மற்ற ஆடைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது.
மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை நம்ம சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இதைதான் நம்ம செய்யணும். போது எங்களே நம்ம குளிச்சுட்டோம். யாரெல்லாம் உம்ரா செய்வதற்கு இந்த குளியில குளிக்கிறேன் கேட்டுக்கொள்வானாக லேசாக்குவானாக. தமிழ்ல இருக்கு, அரபில் கிதாப்ல தெளிவா இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்கு. குளிக்கும் போது நீயத்தை வச்சு குளிக்கணும். உம்ரா செய்ய போறோம், அதுக்காக நீயத்தை வச்சு குளிக்கணும். குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் வீட்டுல இருந்ததை தொழுதுக்குங்க. தொழுதுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஏர்போர்ட்டுக்கு வந்த பிற்பாடு அங்க வச்சு பயன் பண்ணுவோம். பயன் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் கொடுத்து உள்ள அனுப்பிச்சு வச்சு இன்ஷா அல்லாஹ் இன்டர்வியூ முடிஞ்சு போகும்போது இமாம் வராங்க. போகும்போது வழிகாட்டு இமாம் இருக்கா இன்ஷா அல்லாஹ் கொண்டு போய் உள்ள அப்படி எல்லாம் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து, அதாவது சென்னை விமானத்திலிருந்து ஏறி போய் கல்ஃப் பஹ்ரைன்ல போய் இறங்கிடும். பஹ்ரைன்ல போய் இறங்கிடும். பஹ்ரைன்ல இறங்கினோடனே நம்ம ஹவுஸுக்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய டைம் இன்ஷா அல்லாஹ் 25ஆம் தேதி போறவங்க 25ஆம் தேதி போகக்கூடிய 24ஆம் தேதி கிளம்பணும். வீட்டுல இருந்து 24ஆம் தேதி நம்ம கிளம்பணும். 25 சொன்னா ஒரு 12 மணிக்கு போனா 25 ஆயிடும். புரியுதுங்களா? 12 மணி ஆச்சு 25 கரெக்டா 25 வீட்டுல 24ஆம் தேதி கிளம்புனா தான் 25ஆம் தேதி அங்க வந்து சேர முடியும். 24 நைட்டு வரலாம். 12 மணிக்கு போய் 25 ஆயிடும். அப்போ 1 மணிக்கெல்லாம் ஏற்படும். எத்தனை மணிக்கு? கரெக்டா 1 மணிக்கெல்லாம் நீங்க 25ஆம் தேதி போகக்கூடியவங்க கரெக்டா 1 மணிக்கெல்லாம் ஏற்பட்டு வந்துடும். 1 மணிக்கெல்லாம் வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து பஹ்ரைனுக்கு 1 மணிக்கு வந்துட்டாங்க. உள்ள ஏர்போர்ட் உள்ள போய் நம்ம அந்த சென்னையிலேருந்து பஹ்ரைன் போய் இறங்கிடுவோம். உங்களுக்கு உம்ராவுடைய ட்ரெஸ் இங்க கொடுப்போம். உம்ராவுடைய ட்ரெஸ் கொடுக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸை நீங்க இந்த கீழே இந்த சின்ன பேக்கில் நீங்க உள்ள வச்சுக்கணும். சின்ன பேக்கில் உள்ள வச்சுக்கிட்டு பஹ்ரைன்ல இருந்து தங்குவோம். பஹ்ரைன்ல ஆடைய இது பண்ணிட்டு எஹ்ராம கட்டிக்கணும். அங்க எஹ்ராம கட்டும் போது இந்த பாரு, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை. இது நல்லா பாத்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் இத கை மாதிரி கட்ட இங்க இருந்தாதான் இந்த கட்டிக்கலாம். கை மாதிரி கட்டிக்கலாம், வேஸ்ட் மாதிரி கட்டிக்கலாம். அதை இழுத்து கட்டும் போது இந்த இடத்த ஓப்பன் ஆக பார்த்து பெல்ட் பெல்ட்டை இதை கட்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு என்னென்ன செல்போனு டைப் பண்ணிக்கிட்டா டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு செல்போனை தேவையான பணம் கைகளில் வச்சுக்கலாம். மேல அறத்துக்கு உள்ள போற வரையிலும் ஒரு தோல்பட்டு மூடி தான் இருக்கும். அங்க வச்சு ஒரு பயன் பண்ணுவோம். பயன் பண்ணி அங்க செஞ்சு அந்த ஹத்துக்கிட்ட பின்னாடி வெளியே வச்சு பயன் பண்ணி போற வரையிலையும் அந்த தோல்பட்டையா மூடி தான் இருக்குன்னு தோல்பட்டை மூடி தான் இருக்கு. மற்ற நேரம் வந்து தோல்பட்டு மூடி மற்ற நேரம் இல்லை. அதாவது கபாப் செஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தோல்பட்டையே மூடிக்கணும். கபாப் உம்ரா செஞ்சுட்டே இருக்கும்போது கபாப்ல இந்த பாருங்க இந்த தோல்பட்டை இதை வச்சு உம்ராவுடைய தவாப்புல மட்டும்தான் சைடில் போனாலும் முடியும். இல்லை தோல் முடியும். அது வரை எப்போ தவாப் செஞ்சுட்டே ரொம்ப தவாப்பு திறந்துருக்குன்னு சொன்னால் தோல்பட்டு முடியும். மூடி தோல்ந்துட்டு திரும்ப தவாப் செய்யும். அதுக்கு சொன்னால் இதில் போகிற வரையிலும் இந்த மூடித்தான் இருக்குது. மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை. மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க 15 நாள் போறோம். 15 நாள் 20 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கங்க. 20 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கங்க. ஒரு 5 நாள் மாத்திரையை கையில வச்சுக்கோங்க. பாக்கி 15 நாள் மாத்திரையை கையில போட்டுங்க. மாத்திரை வாங்கக்கூடிய மாத்திரையில 15 நாள் போறச்சுன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குதான் நல்லதுதான். இருந்தாலும் ஒரு தவறி போச்சு கீழே உந்துருச்சு மற்ற விஷயங்கள் எல்லாம் 20 நாளைக்கு வாங்கிக்கோங்க. போகும்போது 5 நாள் மாத்திரை இங்க வச்சுக்கங்க. போகும்போது இதுல லக்கேஜில் போட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் இதில் போட்டு லக்கேஜில் போட்டுங்க. மாத்திரை வாங்கும்போது பில்லு வாங்கிக்கோங்க. கடைகளில் சொல்லி நான் வெளிநாட்டுக்கு போறேன் பில்லு கொடுத்தோம்னாக்கா பில்லு போட்டு கொடுத்தோம். பில்லை வச்சு அந்த ஏர்போர்ட்ல யாரு கேட்டாலும் நம்ம பில்லை காட்டலாம். சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், எனக்கு நோய் இருக்கு நாட்டில் அது செக் பண்ண மாட்டாங்க, விட்டுடுவாங்க. எல்லாத்தையும் பில்லு கொடுப்பாங்க. கேட்டு கவர்மெண்ட் மாத்திரை இருந்தாலும் பில்லு வாங்கிக்கலாம் நீங்க. அதே போல இந்த மாதிரி பெண்கள் உள்ள போகும்போது பாருங்க மக்களா இதை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது
இப்போ குளிச்சுட்டு வீட்டில் தொழுதுட்டு நிறைய கட்டி இன்ஷா அல்லாஹ் ஏற்பட்டு வந்துடும். நீங்கள் எங்கள் மக்களை கண்டிப்பாக நீங்கள் 15 நாள் இதை போட்டுதான் ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பு ஒரு இதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. இங்கேயும் போகும்போது பிரசாரத்தை கலரா வாங்க கூப்பிடுவாங்க. யார் மிஸ் ஆகி போனாங்களா இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மிஸ் ஆகி நின்றுங்களா டெலிஃபோன் நம்பர் பார்த்து யாராச்சும் அடிப்பாங்க கூப்பிட்டு வருவாங்க. அதே போல் இந்த இதை எல்லா நேரங்களிலும் நீங்கள் போயிட்டு வர வரல இந்த மக்களாக போட்டு சப்பல் போய் சப்பலை சொன்னாங்க இல்லையா வெளியில வச்சுட்டு போனாக்க காண போயிடும் கிடைக்காது எல்லாம் சொன்னாங்க. தெளிவாக சொன்னாங்க பாருங்க. இதே சப்பல் போய் இதுல நம்ம சப்பலைகளை போட்டு வெளியில போட்டு போனா நம்ம சப்பல் நம்மளுக்கு கிடையாது. தீக்கை எல்லாம் வெளியே போட்டுவாங்க. அதனால நம்ம சப்பலை உள்ள போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போகும்போது உள்ள தவாம் செய்யணும் சரி ஒழுவமும் சரி எல்லாம் இந்த பக்கத்திலேயே இதை வச்சுக்கணும். இதை கண்டிப்பாக வீட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது. இதுல தமிழ்ல பாருங்க, அரபிலையும் தமிழ்லையும் தெளிவா இருக்கும். ஒவ்வொரு சூறா என்ன எது போதுன்னு எல்லாம் தமிழ்ல இருக்கும், அரபிலையும் இருக்கும், தெளிவான முறையில இது இருக்கும். இப்போ அந்த தவாப் பண்ணி இப்போ இதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னா பஹ்ரீன்ல எஹராம் கட்டிட்டு பஹ்ரீன்லேருந்து போயிட்டோம். பஹ்ரீனுக்கு எஹராம் கட்டுறோம். பஹ்ரீன் சொன்னது எல்லாம் சென்னை வீட்டில் புறப்பட்டு சென்னை விமானத்துக்கு வந்து சென்னையிலேருந்து பஹ்ரீனில் போய் இறங்கிட்டோம். பஹ்ரீனில் இறங்கின பிற்பாடு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட்டிங். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள பக்கத்துல பள்ளிவாசல் சென்னை பள்ளிவாசல் இருக்கு. அங்கே போய் 2 ரக்காத் எஹராம் கட்டி 2 ரக்காத் தொழுதுக்குங்க. அங்கே லொஹருடைய இது 12 மணிக்கு அங்கே போயிடுவோம். லொஹர் வராது, எங்க பஹ்ரீன்ல வராது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன சொன்னா அங்கே எஹராம் கட்டிட்டு பஹ்ரீன்லேருந்து சென்னைக்கு அதாவது ஜித்தாவுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ல போகும்போது நம்ம எஹராமுடைய நியத்து வைக்கணும். உங்களுடைய நியத்து வைக்கணும். எங்க ஜித்தா அதாவது பஹ்ரீன்லேருந்து ஜித்தாவுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ல பார்த்துட்டே இருக்கோம். இறங்கத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கைக்காக்கூடிய எல்லாம் வந்து விட்டது நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அங்கேயே சொல்லுவாங்க சொல்லுவாங்க வரக்கூடிய இமாமும் சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப நியத்து வைக்க என்ன சொன்னேன், யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னி அம்ரத்தன் வஸ்ரஹா லிவத்தகப்பலஹா மின்னி. இதுதான் தமிழ் இருக்கு. தமிழ் அழகான விளக்கமா இருக்கு. அரபிலையும் இருக்கு. உங்களுக்கு நீங்க யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. அப்ப ஓதிட்டு என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் 3 தடவை என்ன செய்யணும், தல்பியா ஓதும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். குறைஞ்சபட்சம் 3 தடவை ஓதுன்னு தல்பியா ஓதுன்னு சொன்னா எஹ்ராம் கட்டின பிற்பாடு சைத்தானுடைய ஆட்டம் அதுக்கெல்லாம் நம்ம உதவே கூடாது. நிறைய குர்ஆன் சூரா ஓதுங்க. என்ன ஹரம் ஷரீஃப் போய் சேர்ற வரையும் கல்வியா ஓதுங்க, குர்ஆன் சூரா ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க. எந்த சிந்தனையும் கூடாது. எஹ்ராம் கட்டின பிற்பாடு வீட்டை பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம், சொத்தை அடிக்க கடையில் வியாபாரம் போய் விட்டு வந்துட்டோம், கடையை விட்டுட்டு வந்துட்டோம், பிள்ளை பேர பிள்ளை எப்படி இருக்கு, பேத்தி எப்படி இருக்கு, அந்த சிந்தனையே கூடாது. உலகத்துடைய சிந்தனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பாயிடும். ஏன்னா வெள்ளை ஆணை கட்டிட்டோம், உம்ராவுடைய நியத்தை வச்சுட்டோம். நியத்தை வச்ச பிற்பாடு அல்லாஹ் உங்க அழைப்பு எழுதிட்டோம்ல, அல்லாஹ் அழைப்பை ஏற்று நம்ம போறோம். அப்ப அல்லாஹ் உங்கெல்லாம் என்ன உம்ரா வாங்க, நீங்க செய்யுங்க, கேளுங்க, நான் தரையும் உங்களுக்கு போடும்போது அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும், ஊர் சிந்தனை உலக சிந்தனை எந்த சிந்தனையும் கூடாது. மறுமை நான் நினைச்சுட்டே இருக்கணும். செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை. அப்ப பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்கு தொடர்புல இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வழியிலே போகணும். எந்த சிந்தனையும் கூட இங்கேயும் போய் ஏர்போர்ட்ல இறங்கி இன்ஷா அல்லாஹ் அங்க வண்டி வரும். வண்டியில ஏறி 12:30 மணிக்கு இறங்கிடுவாங்க. சவுதி டைமுக்கு 12:30 மணிக்கு அங்க இறங்கிடுவாங்க. எங்க ஜித்தாவுல போய் கரெக்டா 12:30 மணிக்கெல்லாம் அங்க இறங்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கிலேருந்து இறங்கி பஸ்ல ஆட்சி போகும்போது கல்வியை சொல்லிட்டு ஆட்சிக்கிட்டே போய் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூம் எல்லாம் போட்டு முடியும். ஒரு 2 மணி 3 மணி ஆயிடும். வந்து வெளியே வந்து பஸ்ல ஏற்றி கொண்டு போய் சேர்ந்த காட்டியும் 3 மணி ஆயிடும். அங்கே ஏற்பட்டு உங்களுக்கு மதிய உணவு சாப்பாடுலாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே நுகர கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் பஸ்ல ஏற்றி போய் ரூம் எல்லாம் கொடுத்தாயிடும். ரூம் எல்லாம் கொடுத்துட்டு ஏன்னு சொன்னா அசரு மகரி விஷா நெருங்கி வரும். அதனால உங்களை டைமை பார்க்கணும். பார்த்துட்டு அதோட டைம் இருந்தா அது போவாங்க. இல்லைன்னு சொன்னா இசாவுக்கு பிற்பாடு ஏன்னு சொன்னா தெரியாது.
ஏன் வக்தில் தவாப் செஞ்சுட்டே இருந்து சலாம் சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. அப்ப பெண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் போகும்போது மிஸ் ஆயிடும். அதனால அதெல்லாம் கணக்கு பண்ணி இஷாவுக்கு அப்புறம் கொண்டுட்டு போவாங்க. இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு அப்புறம் உங்களை கொண்டு போவோம். அங்கே வெளியே அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், வெளியில கொண்டுட்டு போய் வெளியில வச்சு எஹராமை திரும்பவும் சரி பண்ணி போவாங்கள, ஒரு பெட்டில் கம்பை வச்சு அங்கே ஒரு நேரத்தை சொல்லி கொடுத்து கீழே பார்த்துக்கிட்டே வாங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும், இமாம் ஒரு அமீரை நியமிக்கும் போது அமீர் சொன்னதான் கேட்கணும். பல சிந்தனையிலும் நம்ம மாறவே கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு குறிப்புக்கு ஒரு அமீர் சொல்லும் போது அமீர் சொன்னதை கேட்டு நடந்தால் எந்த விவாதத்தாக இருந்தாலும் சிறந்ததா. எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே சொன்னா அன்னைக்கு இப்ப நீங்க ஒரு வார்த்தை போனோம்னா குரூப் அப்படியே மாறி போயிடும். ஏன்னு சொன்னா முதல் நாள் போகும்போது அமீர் அங்க சொல்லும் போது அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆபத்துல்லாவுடைய வாசலை நிப்பாட்டி என்ன சொல்லுவாங்க, முதல் உள்ள போகும்போது வீட்டுக்கு சொல்லி கொடுத்து உள்ள ஆட்சிக்கு போகும்போது கீழே பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லும் போது கீழே பார்த்துக்கிட்டு தான் போகும். கீழே பார்த்துக்கிட்டே போய் அடுத்து காபத்துள்ள கிட்ட நிப்பாட்டி பாலும் சொல்லுவோம் முழு காபத்து சொன்னாங்க இல்லையா, முழு கண்ணால பார்க்கும் போது காபத்துள்ள முழு உருவமா பார்க்க வேண்டும், முழு உருவமா பார்க்க வேண்டும். அந்த இடத்தை பார்க்கும் போது முதலாய் கேட்கக்கூடியதுவா ஏற்கக்கூடியதுவா. அப்ப உங்க மனசுல எங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது. உங்க மனசுல என்ன இருக்குதோ கேளுங்க. அல்லாஹ் தரேன்னு சொன்னா பாருங்க, என்னுடைய விருந்தாளின்னு சொன்னாங்க வந்து கேளுங்கிறான். அப்ப உங்க மனசுல உள்ள முதலாக கேட்கக்கூடியதுவா அந்த இடத்துல. அப்ப கண்ணி சிந்த துவா செஞ்சுட்டு அங்க வச்சு ஒரு துவா அவங்க செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதே போல அங்க ஒன்னு ஆட்சிக்கு போய் அஜல் அசோக்கு கழிக்கிட்ட நிப்பாட்டி நீருக்கு சொல்லி கொடுத்து இமாம் பின்னாடியே தான் போனேன். ஏன்னு சொன்னா போன வேகத்துல காப்பத்துல தொடணும், அச்சு சொல்லி முத்தமிழு இதெல்லாம் செய்ய எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அடுத்த நாள் செய்யணும். நம்ம கடமை என்ன, வீட்டுல நீயத்துக்கு என்ன போற உம்பரா செய்யணும். உம்பரா செஞ்சு எஹராம் காட்டுற வரையிலும் அந்த கடமையோட உணர்வோடு இருக்கணும். போனுடைய காப்பத்துல தொடணும் அதுன்னு சொன்னா எல்லாம் மிஸ் ஆயிடும். அப்ப அந்த உம்பரா முடிக்கிற வரையிலும் இமாம் என்ன சொல்றாங்களோ பின்னாடியே தான் போகணும். அப்ப அந்த இடத்துல நிப்பாட்டி மூணாம் கல்வி சொல்லி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இடத்துல நிப்பாட்டி இது வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி கொடுத்துட்டு ஆட்சி போவாங்க. போகும்போது அவங்க வீட்டு சொல்லிட்டு மூணாம் சொல்லுவாங்க. இந்த துவாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இமாம் என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போய் இன்ஷா அல்லாஹ் ரப்பூமலை அமனுக்கு வரும். அந்த அண்ணனுக்கு இந்த மொழி அந்த கல்விக்கும் இந்த கல்வி அறிவில ரப்பனா ஆத்தினா பித்துனிய ஹசனா ரப்பினா ஹித்தசனா ரப்பினா அதாபுனார். இந்த இடத்துல மட்டும் அது எப்பவுமே என்னைக்கு என்னாச்சு எப்போ தவாப் செஞ்சாலும் அந்த அசுவத்து கல்வி ரப்பூமலை அமனுக்கு அசுவத்து கல்விக்கும் இடையில ரப்பனா ஆத்தினா பித்துனிய ஹசனா ரப்பினா ஹித்தசனா ரப்பினா அதாபுனார் அந்த இடத்துல மட்டும் அதான். அப்ப அந்த சுத்தி அசுவத்து கல்விக்கு வந்துட்டா ஒண்ணு இந்த கையில அத சந்தேகத்துக்கு வரக்கூடாது, அதுல இந்த கையில மாட்டிக்கணும். அதே போல 7 சுத்துக்கு இமாம் ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, துவா செய்வாங்க. என்னென்ன துவா எல்லா துவா செய்வாங்க. இப்ப தனிப்பட்ட நீங்க உங்களோட தவாப் செய்யறீங்க, அப்போ மூணு ஆரம்பிச்சுட்டு இடையில ஒரு தமிழ்லயே துவா செய்யலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச என்ன கேட்கணுமோ அதெல்லாம் நல்லா தமிழ்ல கேளுங்க. தாய்க்கு என்ன உரிமையோட கேட்கணும்ல, அல்லாஹ் கிட்ட உரிமையோடு கேளுங்க. அல்லாஹ் கொடுக்கறது தான் அழைக்கிறான். அழைக்கும் போது அந்த இடத்துல நம்ம உரிமையோட கேட்குவால உங்க மனசுல உள்ளது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கணவருக்கு எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. நீங்க தனிப்பட்ட முறை செய்யும் போது எல்லா துவா செய்யலாம். எல்லாம் ஏற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நின்றுட்டு யாரையும் பத்துவா செஞ்சிடாது. வேண்டாத பட்டவங்களை இருந்தாலும் பத்துவா செய்யக்கூடாது. யா அல்லாஹ் அவங்களுக்கு நல்லா ஹிதாயத்தை குர்ஆன் கேளுங்க. இன்னாரி இருக்காங்க யா அல்லாஹ் அவங்க நல்ல ஹிதாயத்தை குர்ஆன் கேட்கலாம். அப்படியே அந்த நின்று யாருக்கும் பத்துவா செஞ்சிடாங்க. ஏன்னு சொன்னா ஏற்கக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல ஊர் பேச்சு குளத்து பேச்சு அது எதையுமே பேசக்கூடாது. மறுமை நாள் மட்டும் தான் நினைக்கணும். மற்ற நாட்கள் எதையும் நினைக்க கூடாது அந்த இடத்துல. ஏன்னு சொன்னா நல்லா ஏற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நின்றுட்டு இதை பத்தி பேசாத வரவே கூடாது. 7 சுத்திட்டு அப்காமல் இப்ராஹிம் பின்னாடி இருந்து 2 ரக்காய் சொல்லுவோம். அங்க கொண்டு போய் நிப்பாட்டி 2 ரக்காய் சொல்லுவோம். என்ன சொல்லுங்க, உம்ராவுடைய தவாவுடைய தொழில் 2 ரக்காய்த்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் சொல்லி நியத்தை கட்டி 2 ரக்காய் தொழுகிறேன் இன்ஷா அல்லாஹ். தொழுத பிற்பாடு அங்கே துவா செஞ்சுட்டு அங்க துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் தண்ணி கிட்ட
கொண்டு போய் நிப்பாட்டாங்க கயிறு முட்டை நெருங்கி சொன்னாங்க. தெளிவா சொன்னாங்க, தண்ணியை பற்றி எந்த நேரத்திலையும் தண்ணியை குடிக்கும் போது எதை நினைக்கிறோமோ அத்தனை கவலாகும். குடிக்கும் போது யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு உடலில் உள்ள எந்த நோய் இருந்தாலும் முற்றிலும் நீக்கி விடையாங்களா, இந்த தண்ணீரை கொண்டு சிவாயாக்கி விடையாங்களா, விசாலமான வர்க்கத்தை குறையாங்களா, எதை நினைக்கிறோமோ அது அத்தனை அளவுக்குரிய ஜம்ஜம் தண்ணி. 10 நாள் இருக்கிறோம், ஊர்ல கிடைக்கும் ஜம்ஜம் தண்ணி கிடைக்காது. சின்ன பாட்டில் வச்சுக்கங்க, போகும்போது வரும்போதெல்லாம் இந்த சின்ன பேக்கில் வச்சுக்கிட்டு போய் எப்பவுமே ஜம்ஜம் 10 நாள் ஜம்ஜம் குடிங்க. இங்க அவ்வளவு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. 10 நாள் ஆற்றுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜம்ஜம் தண்ணி குடிச்சு எப்பவுமே குடிக்க. இன்ஷா அல்லாஹ் குடிக்கும் போதெல்லாம் அந்த நீரை வைங்க. அல்லாஹ் அந்த தண்ணீரை கொண்டு உடலில் உள்ள நோய்கள் அத்தனை சிவாயாகும். ஏன்னா சிவாயாக்கக்கூடிய தண்ணி தான் நம்ம கேட்கக்கூடிய துவாவை ஏற்கக்கூடியதுதான், எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அதனால இந்த தண்ணியை குடிச்ச பிற்பாடு அங்கே இன்ஷா அல்லாஹ் தவாப் செஞ்சுட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம். தொழுத பிற்பாடு ஜம்ஜம் தண்ணி இன்ஷா அல்லாஹ் அங்கே சைஸ் ஆக்கிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் சஃபா மர்வால இங்கே 7 சுத்து, அங்க சுத்துனா 3 சுத்து, ஸ்ட்ரைட்டா போனா 7 வரும். சஃபால ஆரம்பிச்சு மர்வா போனா 1 2 3 4 5 6 7 முடியும். சஃபா மர்வா பாருங்க, அந்த இருக்கு பாருங்க. அதுல முடிய சஃபால ஆரம்பிக்கிறோம், மர்வால முடியும். இடையில பச்சை லைட் இருக்கும். பச்சை லைட்ல ஆதிகள் மட்டும் என்ன செய்யணும், தூள்பட்டிய அந்த லைட்டா ஓடும். பெண்கள் எல்லாம் ஓடக்கூடாது. அப்பா ஃபேமிலியா போறவங்க என்ன செய்ய சொன்னா, ஓடி போய் அண்ணாண்ட நின்றுக்கிட்டு அவங்களே நின்று கையோட ஆச்சு இல்லைன்னு சொன்னா அவங்க தேடிக்கிட்டே நிற்பாங்க. அதெல்லாம் அதுலயே சிந்தனை. அதெல்லாம் சைத்தானுடைய வேலை, பல வேலை இருக்கு. எப்படியாச்சும் நம்ம கலைக்குன்னு அவனுடைய வேலை. அதுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்க கூடாது. வெள்ள ஆடையை பார்த்தாலே அவனுக்கு வேகம் வந்துடும். எப்படியா சண்டை மூட்டு விடனே, எதையாச்சும் குழைப்பு விடனே, பல சிந்தனை. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம நாவலை ஓதிக்கிட்டே இருக்கணும். புல் மனசுல கல்வில என்ன செய்யணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். புல் அதிகமா ஓதுங்க. கல்வி பக்கப்படுத்துங்க. அங்க இந்த 3ஆம் கல்வி சொல்லி ஆரம்பிச்சோம். சஃபா மர்வால 4ஆம் கல்வி சொல்லி ஆரம்பிச்சோம். 4ஆம் கல்வி சொல்றோம். அது 7 சுத்தின பிற்பாடு ஒரு வாரம் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து ரூமுக்கு போய் என்ன செய்யணும், உங்க முடிய நீங்க ஃபர்ஸ்ட் வெட்டிக்கணும். உங்க முடிய ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிட்டு அடுத்த போய் வெட்டி விடணும். அடுத்து உங்க முடிய வெட்டாம அடுத்தவங்க முடிய முடிய வெட்டக்கூடாது. உங்க முடிய ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிங்க. அப்ப அடுத்தவங்க வெட்டி விட சொன்னும் போது அதை நீங்க வெட்டி விடலாம். ஃபர்ஸ்ட் உங்க ரூம்ல போன முடிய உங்க முடிய வெட்டிங்க. இங்கே போற வேலை ஹாஜர்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்பாங்க. முடிய எடுக்கணும். முடிய எடுத்த பிற்பாடு தான் எவராம கலைக்கணும். அது ஒரு முறை முடிய எடுத்த பிற்பாடு தான் நம்ம எகர முடிய ஆகிய கட்டணும். முடிச்சு உமரா முடிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இவங்களே புறப்பட்டு போய் அன்னைக்கு சிரமம் தான். நைட் ஆகிடும், இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான். அன்னைக்கு முடிச்சா அன்னைக்கு இரவோடு முடிச்சா தான் முடிச்ச பிற்பாடு ஃப்ரீ ஆகிடும். அடுத்த நாள் ஊர்களுக்கு ஃபோன் பண்ணினேன், சிம்மு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு உம்ரா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு தூங்கின காலையில எல்லாத்துக்கும் பக்கத்துல சிம்மு இருக்கும். சிம்ம அங்கே ரேக வச்சா சிம்மு கொடுப்பாங்க. சிம்ம வாங்கி மறுநாள் காலையில பேசணும். அது வரையிலும் வீட்டில் உள்ளவங்க எங்க நிர்வாகத்துல போன் எடுத்து கேட்டுக்கலாம். போயிட்டாங்களா, இறங்கிட்டாங்களா, உம்ரா செஞ்சுட்டாங்களா, தவாப் செஞ்சு சொல்லி கேட்டுக்கலாம். அதே போல யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எங்க இருக்காங்க, எங்க போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நாங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவோம். உம்ரா செய்யறாங்க, தவாப் செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்பப்போ நாங்க அவங்க போகக்கூடிய ப்ரோக்ராம்ல போய் உம்ரா செய்யறவங்க எடுத்து போட்டுருவோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மறுநாள் அவங்க போன் அடிப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம போன நோக்கம் என்ன, உம்ரா செய்யக்கூடிய நோக்கம். அப்ப அது முடிக்காத வரை பல சிந்தனை சொல்ல சிந்தனை எல்லாம் மாறி. அப்போ உம்ரா முடிச்ச பிற்பாடு கூட்டுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, எல்லாத்துக்கும் உறவினருக்கு எல்லாத்துக்கும் மறுநாள் இன்ஷா அல்லாஹ் போன் பண்ணி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மக்காவுடைய ஜியாரத், அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா, ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஹாஜிகள்லாம் எங்க இருப்பாங்க, அந்த இடங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவோம். அதே போல இஸ்மாயிலுடைய தூக்கான் கொடுக்க போன அந்த இடங்கள், சைத்தான கல்லை எடுக்கக்கூடிய இடங்கள், அதே போல மக்காவை காக்க யானைப்படைகள் வருது, அபாவை படை காக்கப்பட்ட அந்த இடங்கள், சில முக்கியமான இடங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்தெல்லாம் போய் எல்லாருக்கும் ஒரு இடத்துல தெளிவான முறையில் சொல்லி காட்டும் இன்ஷா அல்லாஹ். மற்ற எந்தெந்த இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஹஜ்ஜை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ். அந்த இடங்கள்லாம் பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. அந்த இடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஜொஹரானா ஜெயத்தை முடிச்சுட்டு ஜொஹரானா
அந்த இடத்துக்கு போய் அங்கேயே உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டி வந்து ஒரு உம்ரா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல மக்காவுடைய தியார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அபூஜாலில் கொடியவன் இருந்த வீடாக பாத்ரூமாக ஆக்கப்பட்டது. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியாக செல்வார்கள், எந்த வழியாக போவாங்க, அதே போல அந்த டோருக்கு அதனுடைய நபியுடைய பேரே இருக்கு. அதே போல ஹஜ்ரத் பிலாலை கல்லால் சொட்ட நசுக்கப்பட்ட இடம், அந்த இடங்கள்லாம் ஒரு அடையாள சின்னம். முன்னோர் சொன்னதை நம்ம சொல்லி காட்டுவோம், ஒரு அடையாள சின்னமா இந்த இடங்கள்ல. அதே போல ஹதீஜா நாயகத்துடைய கோட்டை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா நாயகத்துடைய கோட்டை இன்னைக்கு இருந்த இடங்கள்லாம் அந்த இடத்த காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல நபித்துவத்துக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ், அதுக்கு முன்னாடி பெண் குழந்தைக்குள்ள உயிராக கொடுப்பான், அந்த இடங்களை கொண்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே அந்த அந்த இடங்களை இன்னைக்கு அடையாள சின்னமாக இருக்கு. இதுக்குள்ள பெண் குழந்தை பிறந்த மக்காவோட உயிரோடு போப்பாங்க. அந்த கபூர்தான் இன்னைக்கு ஒரு அடையாள சின்னமாக இருக்கு. முக்கியமான இடங்கள்லாம் அந்த இடங்கள்லாம் கொண்டு போய் காட்டும் இன்ஷா அல்லாஹ். அங்கே 10 நாள் இருக்கும் மக்காவோட 10 நாள் இருக்கும். இந்த 10 நாள் நீ செய்யக்கூடிய அமல் தான் சிறந்தாகும். போனோம் வந்தோம், கட்டிட்டு பணம் கட்டிட்டோம், போயிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு கட்டிட்டு தெளிவா சொன்னாங்க, நீ எப்படி இருக்கணும், போன நோக்கத்தை நிறைவேற்றணும். அப்ப எதுனா இங்க போல கிடைக்க எல்லாம் செய்யலாம், வாங்கலாம் போல எல்லாம் செய்யலாம். விவாதத்தை விட்டு வாங்காதுங்க, பக்தை விட்டு செய்யாதுங்க, பக்தை களவாக்கிட்டு எங்க போவாதுங்க. ஏன்னு சொன்ன 1க்கு 1 லட்சம் நன்மை, 1க்கு 1 லட்சம், ஒரு பக்கத்துக்கு 1 லட்சம், ஒரு ஜனாதா சொல்றா 1 லட்சம் உகது மடங்கு நன்மை, 1 லட்சம் உகது மடங்கு நன்மை. அது ஒரு பக்கத்துக்கு 1 லட்சம், 5 லட்சத்துக்கு 5 லட்சம். அப்ப எங்க சொல்ற 1 லட்சம் இதுக்கு 53 வருஷம் சொல்லுவாங்க, கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை வருஷம் ஹயாத்தா இருக்குமா, இருக்க மாட்டான். அப்ப 10 நாளைக்கு 50 லட்சம் நன்மைகள் அடையணும்னு சொன்னா கலவாக்கா சொல்லணும். 5 வேளையும் இமாம் ஜமாத்தோட சொல்லணும். அதே போல ஒரு குர்பல்லா சொன்னா 1 லட்சம், ஒரு குரான் சொன்னா 1 லட்சம், எல்லாம் லட்சம் தான். அதே போல கெட்ட வார்த்தையில சி வா போ அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில நாவல் பயன்படுத்திட்டேன்னு சொன்னா எல்லாம் 1 லட்சத்துக்கு ஏற்படும். அதான் நாங்க சொல்லக்கூடிய என்ன சொன்ன வசாரத்தை பொறுத்தவரையும் விவாதத்தை செய்யுங்க, நன்மையை அடைங்க. அங்க போய் நன்மையை செஞ்சுட்டு தீமையை அடைந்து சேர்க்காதுங்க. ஏன்னு சொன்னா ஒரு தீமை 1 லட்சம் விவாதத்தெல்லாம் வீணா போகும். அப்ப என்ன செய்யணும், நன்மைகளோடு வந்து சேரணும். நல்ல விதமா போய் 10 நாளா புராணம் போதுங்க, நோன்பு வைங்க, எல்லாம் லட்சம் தாங்க. மக்காவை செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள் லட்சம் நன்மை. அப்ப ஒரு நோன்பு வச்சா 1 லட்சம், எல்லாம் லட்சம் தான். லட்சம் நோன்புகளை அடையணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் 1 லட்சம். அப்ப அந்த இடத்துல எப்படி 10 நாள் இருப்போம். அங்கேருந்து மிஸ் ஆயிட்டு மார்க்கெட்ல அங்கேயும் போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து ஆஹா இது போயிட்டோமே, 3 வகை 2 வகத்துக்கு விட்டுட்டோமே, இன்னைக்கு நீ சித்தா போயிட்டு வந்தோமே, 1 வகத்துக்கு விட்டுட்டோமே, நீ போய் பேசுறது படுவோமே. அங்க செய்யக்கூடிய அமலை வீட்டுக்கு வந்தா சிந்திப்பேன், ஆஹா நீங்க எல்லாம் செய்யா விட்டுட்டோமே, நானும் வேஸ்ட் பண்ணுமே. ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 10 நாள் இருக்குன்னு சொன்னா ஹஜ்ரத் சொன்னது போல, அவங்க ஹஜ்ரத் அவங்கள சொன்னது போல எப்படி செய்யணுமோ தெளிவானவர்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. அங்கே இமாம் என்பதுதான் இன்ஷா அல்லாஹ். அங்கே 1 நாளைக்கு பயான் நடக்கும். 1 நாள் விட்டு ஒரு பயான். அந்த பயான்ல அவங்க கேட்கும் போது அடுத்த நாள் எப்ப என்ன செய்ய போறோம், அடுத்த நாள் என்ன செய்ய போறோம் எல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க. செய்யலாமா, செய்யக்கூடாதா, கூடமா கூடாதா, அதுக்கு மசலை சொல்லித்தான் இமாம் இருக்காங்க. கேட்டுக்கலாம், சந்தேகத்தை கூடாது. உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாம், என்னதான் அதை கேட்டு தெரிஞ்சு செய்யலாம், கேட்டுக்கலாம். இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை மட்டும் சந்தேகத்தோடு எதுவுமே செய்யக்கூடாது, கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். செய்யலாமா செய்யலாம், செய்யக்கூடாது. இப்படி செஞ்சுட்டோமே அந்த மனசுல எப்பவுமே செய்யுது, இந்த ஒரு சந்தேகத்தோடு இவாதத்தை செய்யக்கூடாது, சந்தேகப்பட்டு செய்யக்கூடாது, அது தெளிவுபடுத்திக்கணும். இமாம் இருக்காங்க, அதுக்குள்ள அறிஞர்கள்லாம் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அந்த இடத்துக்கு போயிட்டுன்னு சொன்னா 10 நாள் செய்யக்கூடிய அமல்கள் தான் எல்லா விஷயங்களும் சரி. மக்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல இப்ப செய்யக்கூடிய அமல் எல்லாம் சிறந்த அமல். அப்ப இங்கெல்லாம் போய் நம்ம எல்லா அமலையும் செஞ்சுட்டு சலாமத்தாலே ஒருவன் சேர்த்து வைப்பானாக. அதே போல அங்க 10 நாள் முடிஞ்சு மதீனாவுக்கு போறோம். போற வழியிலேயே ஹஜ்ரத் சொன்னாங்க, பதிலுக்கு பெரிய விசேஷமா இருக்கும். ஒரு காலங்கள்ல ஹஜ்ரத் நாங்கெல்லாம் போனோம்னா அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஹஜ்ரத் உம்ராக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த இடங்கள் சில இடங்கள்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண உடனே எல்லா இடத்தையும் போய் பார்க்கலாம். அப்போ வானவரி
அதாவது நம்மள்ட்ட பதில் போர் நடக்கும்போது போதுமான படை இல்லை. கண்மணி நான் சொல்லலாம் துவா செஞ்சாங்க, படை இல்லை, வெற்றி படையின்னு சொன்னா இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க முடியாது, யாரெல்லாம் துவா செய்யறாங்க. அப்போ மாணவர்கள் அனுப்புறாங்களா, அந்த மாணவர்கள் இறங்கிய மலை மண்மலை, அந்த மண்மலை மண் அந்த இடத்துல மண்ணா இருக்கும் மலை, அந்த மலைகள்லாம் இன்ஷா அல்லாஹ் உள்ள அலோட பண்ண மாட்டாங்க, இப்ப அலோட் பண்றாங்க. அந்த இடங்கள் மிக முக்கியமான இடங்கள்லாம் அங்க போய் பதில் அக்காங்க இன்ஷா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க, அதற்கு மக்களுக்கு காபிர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தலையை வெட்டி கணக்குக்குள்ள போட்ட இடங்கள் அது அடையாள சின்னமா இருக்கு. மற்ற எல்லா இடங்களும் இன்ஷா அல்லாஹ் பதில போற வெளியிலேயே தான். மதீனாவுக்கு போகும்போது பதிலுடைய வழி வழியா தான் போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடங்கள்ல மிக முக்கியமான இடங்களும் அங்க காட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல மதீனா போயிட்டோம். மதீனா போன பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் ரவுதா அல்லாஹ் என்ன சொல்ல, உலகத்திலே ஒரு சொருப்பு நேரத்தை படிச்சிருக்கீங்கன்னு சொல்றோம். அதுல மதீனாவுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க இடத்துக்கும் ரொம்ப நடுப்புற சொர்க்கத்துடைய பூங்கம். அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி தொழுதா சொர்க்கத்துக்குள்ள நுழையிற போது நல்ல சொற்கொலைதான். அந்த இடத்துல தொழும் போது யா அல்லாஹ் இந்த சொற்கொலைக்கு தொழு எங்களுக்கு நசீபாக்கின யா அல்லாஹ், எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு நசீபாக்கி கிடையாது, மறுமையிலும் எங்க சொர்க்கத்துல சேர்த்து கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கேன்னா உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் உறவினர் எல்லோருக்கும் நசீபாக்கி கிடையாது, மறுமையிலும் எங்களை சொர்க்கத்தை சேர்த்து கிடையாது. அந்த இடத்துல கேட்கும்போது துவாவை அதை மாதிரி கேட்டு வந்துட்டு துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அது உள்ள போகும்போது அதான் சொன்னாங்களா, பணக்கார மதீனா நகரத்துக்கு போகும்போது பணக்கார போனது அக்காவுக்கும் எளிமையா போன மதீனாவுக்குள்ள போகும்போது அந்த செழிப்போட போன்னு சொன்னாங்களா. அது இருக்கு புத்தாட கட்டி புதுமணத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்க போகும்போது அந்த கண்ணியத்தோடு போகணும். அப்ப புத்தாடை கட்டி புதுமணத்தோடு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு சந்திக்க போறேன். அப்ப அங்க போய் ரவுலா ஷரீஃப்ல தொழுதுட்டு எல்லோருக்கும் துவா செய்யுங்க, உலகத்துக்கு துவா செய்யுங்க, ஆஹித்துக்கு துவா செய்யுங்க. அந்த இடத்துல செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் வெளியே வந்துட்டு அந்த ஒரு நடம் தான் கிடைக்கும். 10 நிமிஷம் அந்த ஒரு நடம் தான் கிடைக்கும். திரும்ப உள்ள போகணும்னு சொன்னா கூட வாய்ப்பு கிடைக்காது. கூட என்ன செய்யணும் தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு 3 நடம் ஊரா போனாலும் ஒரு நடம் போட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு இந்த மாசத்தை வந்து ஒரு வருஷத்தை நீங்க 3 முறை 4 முறை போனா கூட உங்க பாஸ்போர்ட்ல ஒரு நடைத்தான் அனுமதிக்கும். இப்ப இந்த வெளியில போறதுக்கு அனுமதிக்கு அனுமதிச்சிருக்காங்க. சார் சொல்றீங்க இந்த இடத்துங்கள்ல ஒரு வருஷத்துக்கு 3-4 முறை செஞ்சா கூட அந்த ஒரு நாள் தான் போக முடியும். அப்படி அந்த அவுரியமான இடத்துக்கு போகும்போது அங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்காங்க, ஹஜ்ரத் உமர் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்க. யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அபூபக்கர் சித்திக் அஸ்ஸலாமு அலைக்கும், உமர் ஹத்தாப் அஸ்ஸலாமு அலைக்கும், ஜன்னத்துல் பக்கீல் உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போ போனாலும் அந்த இடத்துல சலாம் சொல்லணும். ஏன்னா ஜன்னத்துல் பக்கீல அங்க சஹாபாக்கள், முஃமின்கள், முஜாஹிதுகள் எல்லாமே அடங்கியிருக்காங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய கண்மணி எல்லோருக்கும் சலாம் சொல்லணும். அந்த வெளியே போகும்போதெல்லாம் எப்பவுமே சலாம் சொல்லணும். அங்க முடிஞ்சிருமே இன்ஷா அல்லாஹ். மக்காவோட மதீனாவோட ஜியாரத் மஸ்ஜித் கூபா ஹஜ்ஜத் தெளிவா சொன்னாங்க. செஞ்சா ஒண்ணுமே தவாப் செய்யல, செய்யல, ஒண்ணுமே செய்யல. அங்க 2 ரக்காய் தொழுதாலே உம்ரா செய்யணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செஞ்சாங்க, வீட்டுல இருந்து ஒழுவோடு போய் அந்த பள்ளியை சொல்றாங்க. ஒழுவு செஞ்சுட்டு நம்ம யாருக்கு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் சொன்னா ஒழுவோடு இருக்கணும். வண்டியில பஸ்ல உட்காரும் போது ஒழுவோடு இருக்கணும். ஒழுவோடு செய்யணும். போய் 2 ரக்காய் அந்த பள்ளியை சொல்லுன்னு சொன்னா உம்ரா செய்ய நன்மை கிடைக்கும். இங்க பாருங்க, எஹரம் கட்டணும், நீயத்து வச்சுட்டு போய் எஹரம் கட்டி தவாப் செய்யணும், சை செய்யணும். சை செஞ்ச பிற்பாடுதான் உம்ராவுடைய நன்மை. அந்த பள்ளியில 2 ரக்காய் தொழுதாலே உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அப்ப அந்த மஸ்ஜித் கூபால போய் 2 ரக்காய் தொழுதுட்டு அங்கே இன்ஷா அல்லாஹ் அதே போல மஸ்ஜித் கிப்லத்து 2 கிப்லா உள்ள பள்ளி அங்க, அதாவது முன்னாடி உள்ள காலங்கள்ல கிப்லா மஸ்ஜித் அக்ஸரை பத்தி தொழுதுட்டு இருந்தோம். பைத்துல் பார்த்துட்டு கிப்லா நோக்கி தொழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாளுடைய கனவு காபத்துல பார்த்து சொல்லணும் கிப்லா இதா அப்படின்னு சொல்லி பல நாளுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அசுருடைய வட்டத்துல வழி வருது. அப்ப திரும்ப உங்க முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்ப அந்த அசுருடைய வட்டத்துல முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரங்கள்ல வந்து அந்த பள்ளியில 2 கிப்லா இருக்கும்.
ஒரு அடையாளத்துக்கு ஒரு குள்ள வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. மக்கள்லாம் போய் அங்கேயும் தொழுகிறான்னு சொல்லிட்டு அதை உடச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மேல ஒரு அடையாள சின்னமா வச்சுட்டாங்க. அடையாள சின்னமா வச்சுட்டாங்க. அதுக்கு பஸ் கிப்லத்தின்னு சொன்னா 2 கிப்லா உள்ள பள்ளி, அங்க போய் 2 ரக்காயத்தை வந்துட்டு, அதே போல சபா மஸ்ஜித் அகுல் போர் நடந்த இடம், அதே போல அந்த இடத்துல ஏன்னு சொன்னா போதுமான படை இல்லை. படை இல்லாத என்ன செஞ்சாங்க, சுத்தி அகுல் பல்ல வெட்டிக்கிட்டாங்க. பல்ல வெட்டிக்கிட்டு வயிற்றுல கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி என்ற வயிற்றுல இருக்க கல்லை கட்டிக்கிட்டு, சஹாபாக்கள் கல்லை கட்டிக்கிட்டு அதை புளிய விட்டாங்க. பாருங்க இஸ்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தது பாருங்க. நீங்க வெள்ளையும் சல்லையும் போட்டு எடுக்கிறோம். இஸ்லாத்தை அழிக்கிறது ஒரு கூட்டம். இஸ்லாத்தை அந்த காலம் இந்த காலம் வரை யாராலும் அழிக்க முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு பாருங்க பட்ட கஷ்டத்தை பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய கலிமாவுடைய சொல்லை உலகமெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னபடி சொல்லுக்காக வயிற்றுல கல்லை கட்டி, சஹாபாக்களை கல்லை கட்டி, பசி சாப்பாடு இல்ல, இருக்கிற என்ன செய்ய முடியும், போதுமான படை இல்லை. இன்னைக்கு பாருங்க ஒரு கூட்டம் அழிக்கிற வெச்சகம் கட்டி இருக்குது, யாரால முடியாது. அந்த காலம் இந்த காலம் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் அவருத்தான் அழிந்து செல்வார்கள். இஸ்லாத்தை ஒருபோதும் யாரும் அழிக்கவே முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை உலகமெல்லாம் போய் சேர்த்துக்காங்க. நீங்க பாருங்க அமெரிக்காவில் இன்னைக்கு வேகமா வந்துட்டு இருக்கு, ரஷ்யாவில் வந்துட்டு இருக்கு. பாருங்க இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு காலையில் ஸ்டூடெண்ட் எல்லாம் முஸ்லிமா கலிமாவுடைய சொல்லி யாரும் அழிக்க முடியாது. அந்த அகுல் போர் நடந்த இடத்துல நம்ம போதுமான படை இல்லாம அந்த இடத்துல அந்த 7 பள்ளி உள்ள இடம், அந்த இடத்த போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பள்ளியை 3 பள்ளியை உடைச்சிட்டாங்க, பாக்கி 3 பள்ளி தான் இருக்கு. அதெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு உட்கார்ந்த பள்ளியும், அதே போல ஹஜ்ரத் அபூபக்கர், அது உமர், ஹஜ்ரத் அலி 4 பள்ளி இருக்கு. பாக்கி மலைக்கு மேல உள்ள 3 பள்ளிகளை உடைக்கப்பட்டது. அது அப்படியே விட்டுட்டாங்க இன்ஷா அல்லாஹ். பெரிய பள்ளி ஒன்று கட்டிட்டாங்க, கட்டி அங்க வச்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்த காட்டுவோம். அதே போல ஹஜ்ரத் சொன்னாங்க உஹது, தெளிவா சொன்னாங்க உஹது. உஹதுடைய வரலாறு பெரிய வரலாறு. வெற்றியை கண்டு தோல்வியை கண்டோம். எதற்காக தோல்வியை கண்டோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது கூடி கலத்து மலைக்கு மேல சஹாபாக்களை உட்கார வச்சாங்க. என் அனுமதி இல்லாமல் மலையை விட்டு கீழே கட்டளை இட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை இட்டது, கட்டளை மீறினதுனால பெரிய அளவு 72 சஹாபாக்கள் இந்த இடத்துல அங்க வெளியெல்லாம் இழந்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா வெளியே மொத்தம் 72 சஹாபாக்களை இழந்தோம். அந்த இடத்துல தான் இந்தாங்கிற பெண்மணி ஈரோக்களை கடித்து துப்பிய இடம் அந்த இடம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய கட்டளை நான் சொல்லாத மலைக்கு மேற்கே இறங்கக்கூடாதுன்னாங்க. பக்கத்து காவியில் வந்தாங்க, அடிச்சு வெட்டப்பட்டது. பக்கத்து காவியில் அடிச்சு வெட்டப்பட்டது. அந்த பொருள்லாம் போட்டு போயிட்டாங்க. போட்ட முடியும் மலைக்கு மேல கண்மணி உட்கார வச்சு உழவு ஒரு பக்கம் சகாபம் என்ன செஞ்சாங்க, கீழே இறங்கிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க இல்லையா, அந்த பொருள்லாம் போட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஒளிஞ்சு இருந்த பக்கத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சுத்தி நின்று வந்து அடிச்சிருக்காங்க. ஒளிஞ்சு நின்று சுத்தி நின்று அடிச்சிருக்கான். அதுல 72 பேர் சகாபாக்கள் இழந்து அந்த பக்கம் அங்க போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்க வச்சு எல்லோருக்கும் நம்ம தெளிவான முறையில அல் பசாரத் ஹஜ் முறை சேவை வரக்கூடியவர்களுக்கு தெளிவான முறையில் வழக்கங்களை சொல்லுவோம். தெளிவான முறையில எல்லாம் உரிமையோடு கேட்கலாம். பணத்துடைய விஷயம் இங்க ஏற்பட்டு வரலாம், பண விஷயம். அங்க இபாதத்தை செய்ய வைக்க வேண்டிய எங்க விஷயம். இபாதத்தை செஞ்சு நீங்க ஊர் வந்து சேரக்கூடியது, அது முழுமையா நம்ம இபாதத்தை செய்யணும். பணங்கிற விஷயம் இதோட முடிச்சு டக்குனு விசாரிச்சோம், டிக்கெட் போட்டா முடிஞ்சு போச்சு. அங்க முழுமையா உங்களுக்கு கொண்டுட்டு போய் இபாதத்தை செய்ய வேண்டிய இடத்துன்னு சொன்னா நல்லா எங்களுக்கு தெளிக்க போனாலே கொண்டுட்டு போனீங்க. அவங்க இபாதை செய்ய வச்சியா, கொண்டு போய் எங்கேயா சுத்த விட்டியா, இபாதை செய்ய வச்சியா, என்ன செஞ்சீங்களே கேட்பான். அப்ப நாங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறோம். தூங்குமா, அடுத்துக்கு போங்க, தொழுவுங்க, இபாதை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னா பிரசாரத்தை போட்டு இந்த காலம் வரையும் ஆதிகளுக்கு சிறப்பான அபிஷேகத்துக்கு பெரிய ஒரு தீமையா வச்சிருக்கோம். அதே போல ஹஜ்ஜுக்கு சொன்னது போல நீங்க போன சொன்னா உலகத்துக்கு எல்லோருக்கும் துவா செய்யுங்க. அதே போல பிரசாரத்துக்கு அனைவருக்கும் துவா செய்யுங்க. ஏன்னு சொன்னா உங்க துவா எங்களுக்கு வேணும், எங்க துவா உங்களுக்கு வேணும். எல்லா உலகமே என்ன செய்யணும், துவா வச்சுதான் இயங்குது. பணம் காசுல உலகத்துல உங்க துவா எங்களுக்கு வேணும். நீங்க செய்யக்கூடிய துவா தான் எங்களை ஏற்குது, நாங்க செய்யக்கூடிய உங்களை ஏற்குது. ஹஜ்ஜத்து செய்யக்கூடிய உங்களுக்கு ஹஜ்ஜத்துக்கு, உங்க துவா ஹஜ்ஜத்துக்கு. எல்லாருமே உலகமே இயங்கக்கூடியது. துவா வச்சு இயங்கிட்டு இன்ஷா அல்லாஹ். அதே போல நிறைய துவா செய்ய சொல்லி அனுப்புவோம்.
காபத்துல்லாவுல தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப யாக்கோல என்ன பேர் வரல, யா அல்லாஹ் இன்னார் துவா செய்ய சொன்னாங்க, அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் பூர்த்தி ஆக்கிவிட யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களுக்கு அவங்க உள்ளத்தில் உள்ளதை எங்களுக்கு தெரியாது, நீ அறிஞ்சவன், அவங்க தேவையை அனைத்து பூர்த்தி ஆக்கிவிட. நீங்க யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்கு துவா செய்ய இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லோருக்கும் அல்லாஹ் உத்தாரக்கூடிய அனைத்து லேசாக்கி வைப்பானாக. அப்படியே அல்லாஹ் உத்தாரா எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல விதமாக ஊருக்கு நல்ல விதமாக உம்ரா செய்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து வைப்பானாங்க. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை கேள்வி இருக்கமா?